வணக்கங்களே, விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீஸ்க்கான ஃப்ரீ பேட்ச்ல நம்ம இன்றைய வகுப்புல பொது தமிழ் பாடத்துல எழுத்து இலக்கணம் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கும். இந்த வகுப்புகள் வந்து நம்ம ஜூலை 20ஆம் தேதி தொடங்கி நமக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வரை கண்டினியூஸா உங்களுக்கு நடக்க போகுது. இதுல ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இருக்க போது. அந்த கிளாஸ் முடிஞ்ச பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்றத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்றது இருக்கு. இது மட்டும் இல்லாம கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம விஜயகுமார் அகாடமி ஆப்ல வந்து டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஒரிஜினலா அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபார்மட்ல நீங்க OMR பேஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸும் எடுத்துக்கலாம். அதுல 15,000 வினாக்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய குரூப் 4க்கு நம்ம போட்டிருக்க அந்த புக்ஸ்ல வந்து நம்ம நடத்த போறோம். சோ அப்ப நீங்க புத்தகத்தை வச்சு அப்படியே அதுலயே அண்டர்லைன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சுலபமா இருக்கும். நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. சோ இப்ப நம்ம பொறுத்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த புத்தகத்துலதான் பக்க எண் வந்து பாத்தீங்கன்னா முதல் பக்கம் தான். பக்க எண் வந்து 1ல நம்ம ஆரம்பிச்சு இன்னைக்கு எழுத்து இலக்கணத்துல முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம வந்து படிக்க இருக்கோம். அறிமுகம் இது இந்த தலைப்பு அப்படின்றது வந்து மொத்தம் 6 பக்கங்கள் வந்து இன்றைய நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகலாம். சோ வாங்க படிக்கலாம். சோ முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்றத படிக்க இருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி சென்ற ஆண்டு நடந்த நம்ம குரூப் 4 மற்றும் விஓ தேர்வு இருக்குல்ல, சரி குரூப் 4 மற்றும் விஓ அதுல குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் அது எங்க இருந்து கேட்டாங்க அந்த சோர்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம புக்கை வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். சோ அப்ப நம்மளுடைய புத்தகத்துல SCRT சமச்சீர் புத்தகம் அப்படின்னு கவர் பண்ணிருக்கோம். முந்தைய ஆண்டு வினாக்கள் அதையும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். அவுட் சோர்ஸ் அப்படின்னு கவர் பண்ணி மொத்தமா தான் காம்பரன்சிவா இருக்கு. சோ நம்மளுடைய புத்தகத்தை நீங்க பயன்படுத்தி தேர்வுக்கு தயாராகுனீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட கேள்வி வந்து நீங்க கண்டிப்பா வந்து போடலாம். சில நடைபெற்ற குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் 90க்கும் மேற்பட்ட வினாக்கள் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. சோ இதை வச்சு நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். நீங்க தேடி தேடி அலைஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ எடுத்த உடனே நம்ம இலக்கணத்துல அடிப்படையா இருக்கக்கூடிய வந்து 5 இலக்கணங்களை எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வகுப்புக்குள்ளே போகிறோம். அழகு 1ல இருந்து அழகு 7 வரை நம்ம வந்து படிக்க இருக்கோம். மொத்தம் 44 தலைப்புகளா நம்ம புத்தகத்துல இருந்து கொடுத்திருக்கோம். சோ அதுல முதல் தலைப்புல இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்றதா நம்ம படிக்க இருக்கோம். படிமுகம் வந்து எழுத்துக்கள் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்கு அடிப்படையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப நம்ம கம்யூனிகேஷனுக்கு தான் நம்ம என்ன தேவைப்படுதுன்னா மொழி தேவைப்படுது. அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வாய்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு பண்றோம். சோ ஒலி வடிவத்துல பண்றோம். அதே வந்து வரி வடிவத்துல பண்ணும்போது வந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அதை வந்து அந்த அவர் என்ன சொன்னாரு, என்ன எழுதினாரு, என்ன பண்ணாரு அப்படின்றத நமக்கு வரலாற்றா மாறி நமக்கு கிடைக்குது சொல்லி வைக்கிறோம். சோ இந்த வரி வடிவங்கள் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பல ஆண்டுகள் வந்து நீடித்து இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. அதே நேரத்துல அந்த மொழியை பயன்படுத்துறவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஒலி வடிவத்துல பயன்படுத்துறது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த வரி வடிவத்தை பயன்படுத்துகிற வாய்ப்பா இருக்கு. சிந்து சமணி நாகரிகத்துல நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அப்படின்றது வந்து நம்ம வந்து டெசிபேர் பண்ண முடியல, வந்து புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அது அடுத்தடுத்த கட்டமா நகரும் போது அது என்னவா மாறுச்சு அப்படின்றத இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு படிமுக்கிறது. இப்ப எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம். அது முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்கள் அப்படிங்கும் போது உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எழுத்துக்கள் மூலமா மற்ற எழுத்துக்களை வந்து இயங்குது. அதனால அந்த எழுத்துக்களை வந்து சார்பு எழுத்துக்கள் இருக்கணும். எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னும் போது நம்ம அப்படின்னு சொன்னா அதான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு. மெய் எழுத்துக்கள் இக்கு, இஞ்சி, இச்சு அப்படின்னு சொன்னா அதான் மெய் எழுத்துக்கள், அதாவது காஞ்சாச்சா அப்படின்னு புரியுற மாதிரி சொல்லலாம். இப்ப இந்த 2 எழுத்து ஒன்னா சேரும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா உயிர்மை எழுத்து கிடைக்குது. அதே மாதிரி ஆயுத எழுத்து தனி எழுத்தா இருந்தாலும் இந்த உயிரெழுத்தும் இந்த உயிர்மை எழுத்துக்களும் இல்ல அப்படின்னா ஆயுத எழுத்து இயங்காது அறிமுகம். அப்ப ஆயுத எழுத்து இயங்குறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த முதல் எழுத்துக்கள் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்கள் 216 அப்படின்றது அது உருவாகிறதுக்கு எது தேவைப்படுதுன்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து தேவைப்படுது அறிமுகம். சோ அப்ப அந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம 12, மெய் எழுத்துக்கள் 18 நம்ம என்ன சொல்லணும் முதல் எழுத்துக்கள் அப்படின்றோம். சோ அப்ப ஆக மொத்தத்திலேயே முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றது நமக்கு தேர்வுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30 எழுத்துக்கள் அப்படிங்க. நான் என்ன ஹைலைட் பண்ணிருக்கோம் அதையும் நீங்க புத்தகத்தை ஹைலைட் பண்ணிடுங்க. அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதுவே போதும் எக்ஸாமுக்கு சொல்லிமுக. கூடுதலா வந்து முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அண்டர்லைனும் பண்ணி தரேன் சொல்லிமுக. சோ அப்ப ஹைலைட் பண்ணது இல்லாம அதுல முக்கியமான ஏதாவது கீவேர்ட்ஸ் அதை அண்டர்லைன் பண்றேன். இதை மட்டும் நீங்க தேர்வுக்கு திருப்பி படிச்சீங்க அப்படின்னாவே இந்த தேர்வுல நீங்க 90க்கு மேல கேள்விகள் வந்து விடையளிச்சிடலாம். சரியா சொல்லிமுகம் வந்து இந்த தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் மற்ற எழுத்துக்கள் எது காரணமா இருக்குன்னா முதல் எழுத்துக்கு காரணமா இருக்கு. அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து முதல் எழுத்துக்கள் சொல்லியிருக்கோம். சோ அப்ப பிற எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறதுனாலதான் இதுக்கு வந்து முதல் எழுத்துக்கள். ஏன்னா நம்ம கூற்று காரணம் வந்து கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதான் அழகு 1லயே நமக்கு கூற்று காரணம் வந்து இருக்கு. இலக்கணம் தானே, அதுல என்ன கூற்று காரணம்னா இது அப்படியே தூக்கி போட்டுறோம். அப்படி தூக்கி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 12 ஆகிய 30 எழுத்துக்கு முதல் எழுத்துக்கள் இது வந்து கூற்றுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னப்பா அப்படின்னா
பிற எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமாக இருக்கிறதுனால இது முதல் எழுத்து. அப்ப கூற்று சரி, காரணமும் சரி, ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியான விளக்கமும் கூட அப்படின்னு போட்டா ஆப்ஷன் ஏல இருந்தாலும் சரி பில இருந்தாலும் சரி நீங்க அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம படிக்கும் போதே எப்படி கேட்பாங்க, கேள்வியை கேட்பாங்க, ஒரு வரியில எப்படி கேட்பாங்க, பொறுத்துகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதன் அடிப்படையில் படிச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சொல்லிமுகம். அப்ப நம்ம படிக்கிறது அப்படின்னு பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம தேர்வு எழுதி பாத்தீங்க மாதிரி தெரியலன்னா உங்களுக்கு இன்னும் சரியா புரிஞ்சிடும் சொல்லிமுகம். அதுக்கு அடுத்து சார்பு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா வந்து இந்த முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 சார்ந்து வரக்கூடியது அப்படிமுகம். அப்ப சார்பு எழுத்துக்களோட வகைகள் என்ன அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வகைப்படம் அப்படிமுகம். இந்த 10 வகைப்படம் அப்படிங்கிறது நம்ம ஒரு வினாவோட கேட்கலாம். இல்ல எதெல்லாம் சார்பு எழுத்து அப்படின்னு கேட்கலாம், இல்ல எதெல்லாம் முதல் எழுத்து. அப்ப முதல் எழுத்துனா உயிர் எழுத்து மெய் எழுத்து, உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 அப்படிமுகம் முடிஞ்சு போச்சு. சார்பு எழுத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் தான். அதை நம்ம என்ன பண்ணோம்னா 10 வகையா வந்து பிரிக்கிறோம். அப்புறம் ஒரு எழுத்து என்னது முக்கியமான எழுத்து ஆயுத எழுத்து அப்படிங்கிறோம். சோ அதுவும் சார்பு எழுத்து தான். அப்ப இந்த சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உயிரெழுத்துக்கு மெய் எழுத்துக்கு சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் நம்ம சொல்றோம். அது மொத்தம் 10 வகைப்படும். மனப்பாடமா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்ன சொல்லுவோம், உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடமா 10 கரகரன்னு சொல்லிடுவீங்க. சில மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறந்து இருக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்புறம் தமிழ் நான் படிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கூட இருப்பீங்க. இல்ல நான் படிச்சா மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி எடுப்பேன். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி ரிவிஷன் பண்ண முடியுமா, நம்ம மனப்பாடமே பண்ணி எடுப்போம். அப்ப உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குட்டி இலக்கணம், குட்டி இலக்குறம் சொல்லிமுகம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து 10 எழுத்துக்கள் வந்து 10 சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு சொல்லிமுகம். அப்ப சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அந்த ஒவ்வொரு வகையிலையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அது ஏன் சார்பு எழுத்தா இருக்கு, அந்த எழுத்துக்களுக்கான அந்த இலக்கண விதி என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க சொல்லிமுகம். இதுல இருந்து கேள்வி டெஃபினட்டா நம்ம கேட்பாங்க. கேள்வி வந்திருந்தது குரூப் 2 ஏலையும் குரூப் 4லயும் நமக்கு எழுந்து கொஸ்டின் வந்திருந்தது ஆல்ரெடி. இப்ப திருப்பி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் வகுப்பு நமக்கு அப்கமிங் எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து இருக்கு சொல்லிமுகம். சோ நம்மளுடைய வகுப்புகள் வந்து குரூப் 4 எக்ஸாம் டார்கெட் பண்ணி இந்த 5 மாதங்கள்ல வந்து வகுப்பு இருக்க போது, மெட்டீரியல் இருக்க போது, டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்க போது இதை முழுமையா பயன்படுத்திங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வருடம் வந்து தேர்வை நல்லபடியாக எழுதி அடுத்த ஆண்டு 2027 ரிசல்ட் வரும்போது நீங்க வெற்றியாளராய் நீங்க குரூப் 4 வந்து வேலையில போய் நீங்க சேர்ந்துடலாம் அப்படிங்க. சோ உங்களுடைய கனவா இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அப்படின்றது கண்டிப்பா இதன் மூலியமா நிறைவேறும். சோ அதை கவனமா நீங்க 100% அட்டெண்டன்ஸ் வந்து கிளாஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் ஸ்டூடெண்ட் சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு டிஸ்கஷன் கொடுக்குறோம். அதை நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல டெஸ்ட் பிராக்டிஸ் போட்டணும். ஒவ்வொரு டாபிக்கா ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக்ஸிமம் கொடுத்துருவோம். அதை டெஸ்ட் போட்டு பார்த்தா இவ்வளவுதான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி, இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. அப்புறம் நம்ம இந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்னா உங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கும். அந்த டெஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ல நீங்க கொண்டு போயிடும். அப்ப 100% வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இருக்கும். கிளாஸ் அட்டன் பண்றது தவிர்க்கவே கூட எக்காரணத்துக்கு கொண்டு. அது உயிர்மை அப்படின்னு எடுக்கும்போது வந்து நமக்கு உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 அறிமுகம். அப்ப இந்த 2 எழுத்துக்கு ஒன்னா சேருது. அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா 18 × 12 அப்படின்னு போட்டீங்கன்னா 216 எழுத்துக்கள் வந்து இருக்கு அறிமுகம். அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப 18 மெய்கள் அப்படின்றது 12 உயிர்கள் மீது தனித்தனியே ஏறி வர அதான் விதி. அப்ப 18 மெய்கள் அப்படின்னு 18 × 12 உயிர் எழுத்துக்கள் தனித்தனி ஏறி வந்து 216 எழுத்தா வந்து மாறுது. அப்ப நமக்கு இந்த 18 மெய்கள் அப்படின்னும் போது நம்ம இக்கு இருக்கு. இப்ப கா அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன சொன்னா கா அப்படின்னு வார்த்தை இருக்கு. அப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்ப இரண்டும் ஒன்னா சேரும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கா வந்து. அதே வந்து நமக்கு வந்து இப்ப கா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஆ அப்படின்னு நம்ம வந்துருக்கும். அப்ப ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த மாத்திரை அளவு அப்படின்றது இங்கேயும் மாறிடும். அப்ப உயிரெழுத்துக்களுடைய மாத்திரையை பொறுத்துதான் உயிரெழுத்துக்களுடைய மாத்திரையும் இருக்கு அறிமுகம். சோ இது நம்ம வந்து பின்னாடி படிக்கதான் போறீங்க. அப்ப இக்கு கூட லா போட்டா கா ஒண்ணு. அப்ப மெய்யெழுத்துக்கள் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அடுத்து உயிரெழுத்துக்கள் இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது நம்ம கிடைக்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனைப்பா இருக்கு அப்படின்னா 216 எழுத்துக்கள் இருக்கு அறிமுகம். இத்தகைய நமக்கு வந்து முக்கியம் அறிமுகம். இப்ப உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து எழுத்தாளர் இது வந்து நம்ம சொல்றோம் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நம்ம பெயர் பெற்றாலும் வந்து நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து மெய்யெழுத்தை முதலிலும் வந்து உயிரெழுத்தை இரண்டாவது நம்ம எழுதுறோம். அதே மாதிரி வரி வடிவம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு என்ன வரி வடிவம் வருது, மெய்யெழுத்துக்கான வரி வடிவம் தான் வருது. வந்து உயிரெழுத்துக்கான வரி வடிவம் இங்க இல்ல. ஆனா மாத்திரை ஒரு அளவு அப்படின்னும் போது நம்ம குறில் நெடில் அப்படின்னு பிரிப்போம் ஃப்ரெண்ட். அப்ப குறில் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, நெடில் அப்படின்னும் போது 2 மாத்திரை. அப்ப குரில் நெடில் அப்படின்னு நம்ம பிரிக்கும் பொழுது ஒரு மாத்திரை 2 மாத்திரை அப்படின்னும் போது இதனுடைய மாத்திரை அப்படின்னு பார்க்கும் போது ஆ இ உ அப்படின்னா 2 மாத்திரை.
அந்த மாத்திரையோட அளவு தான் எதுக்கு வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு வருது. சோ அப்ப அதனுடைய மெய் எழுத்து முதலிலும் உயிர் எழுத்து பிறகும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் வந்து நமக்கு ரூல் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது என்றாலும் உயிரெழுத்தின் மாத்திரை அளவு தான் யாருக்கு வரும் அப்படின்னா வந்து உயிர்மை எழுத்துக்கு வரும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆ அப்படின்னா அதுதான் அதுக்கு வருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப மாத்திரை என்னப்பா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆ போட்டீங்கன்னா வந்து ஒரு மாத்திரை வந்து குறில் வந்து, ஆ அப்படி போட்டீங்கன்னா 2 மாத்திரை நெடில் வந்து, அப்ப கா கா அப்படின்னு பார்க்கணும். அப்ப கா அப்படின்னும் போது கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, கா அப்படின்னும் போது 2 மாத்திரை. முடியும் போது என்ன முடியுது ஆ கானா இக்கு கூட்டல் ஆ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப 2 மாத்திரை. அப்ப உயிரெழுத்தின் வடிவத்தை பெறாமல் இங்க மெய் எழுத்தின் வடிவத்தை பெறுது. அப்ப இக்கு கூட்டல் ஆன்னு போட்டாலும் நம்ம வரி வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கா வந்து, இக்கு கூட்டல் ஆ போட்டீங்கன்னா கா வரி வடிவம் என்ன மாதிரி இருக்கு, மெய் எழுத்து கூட வரி வடிவம் தான் உயிர்மை எழுத்துக்கு இருக்கு. சரி பார்க்கலாம். அப்ப வரி வடிவம் அப்படின்னும் போது யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வடிவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாருடையது அப்படின்னா வந்து உயிரினத்தின் வடிவத்தை பெறும் வந்து சரி உயிரினத்தின் வடிவத்தை பெறாமல் யாருடைய வடிவத்தை பெறும் மெய்யினத்தின் வடிவத்தையும் முதன்மையாக பெற்று வரும் அறிமுகம். சோ அப்ப எதனுடைய வடிவம் வராது அப்படின்னா உயிரினத்தின் வடிவம் அப்படின்றது வராது அறிமுகம். சோ அப்ப யாருடைய வடிவம் வரும் அப்படின்னா மெய்யினத்தோட வடிவத்தை பெற்று வரும் அறிமுகம். அப்ப வடிவம் மெய்யெழுத்தின் வடிவத்தை பெற்றுரும். மாத்திரை அப்படின்னா உயிரினத்தின் மாத்திரையை பெற்றுரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா பேசிக்கா கொஸ்டின் வந்து கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. கடினமும் கேட்பாங்க. கடினமா என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால என்ன சொல்றோம்னா சார்பெழுத்து. சார்ந்து வந்தால் சார்பெழுத்து. அப்ப சார்பெழுத்து ஏன்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருது. அதாவது கூற்று காரணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதல் எழுத்துக்கள் காரணமாக இருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்றோம் முதல் எழுத்துன்னு சொல்றோம். மற்ற எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் வந்து அதை சார்பெழுத்து ஏன் சொல்றோம்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து சார்ந்து வர்றதுனால இதை வந்து என்ன சொல்றோம்னா சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல் எழுத்துக்கள் தான் என்ன சொல்றோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து. அதை சார்ந்து வர்றது சார்பெழுத்து. இல்ல முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றது முதல் எழுத்துனாலும் உயிரெழுத்து மெய்யெழுத்துனாலும் ஒண்ணுதான் அறிமுகம். உயிரெழுத்தின் மாத்திரையை மெய்யின் தன்மையை வந்து பெற்று. அப்ப உயிரினத்தின் மாத்திரை என்ன அப்படின்னும் போது மெய்யின் தன்மை. மெய்யின் தன்மை அப்படின்னும் போது என்ன ஆகுது நமக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வல்லினம் மெலினம் இடையினம் அப்படின்னு சொல்லுவது. சோ அப்ப இங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உயிரினத்தின் மாத்திரை இருக்கும். ஆனா தன்மை அப்படின்னும் போது வல்லினமா மெல்லினமா இடையினமா அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெய்யின் தன்மையை பெற்றுதான் வரும். அப்ப உயிரினத்தின் மாத்திரையை பெற்று வந்தாலும் மெய்யின் தன்மை பெற்றுவோம். அதாவது நம்ம எப்படி பிரிக்கணும்னா வல்லினம் மெல்லினம் இடையினம். அப்ப வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னும் போது நம்ம ஒழிக்கும் போது நம்ம சிம்பிளா சொல்லலாம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு நம்ம சொல்லுவோம். அது சிம்பிளா நம்ம சொல்லலாம் கசட தப்பற அப்படின்னும். அப்ப கசட தப்பற அப்படின்னு போட்டோம்னா வந்து வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வல்லினம் எழுத்துக்கள் என்னப்பா அப்படின்னா கா சா ட த ப ர. அப்ப கசட தப்பற அப்படின்னு வல்லினம் வந்து. மெல்லினம் அப்படின்னும் போது என்னன்னா ஞான நமன அடிமுகம் வந்து. மெல்லினம் அப்படின்னா நம்மன அது மெல்லினம். என்னன்னா எரள எரள வாழல அப்படின்னு பார்க்கணும். எரள வாழல அதான் வந்து இடையினம் வந்து. அப்ப இடையினத்துல யா வருதா அதனால எரள வரல ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து. மெல்லினம் நம்மன மெல்லினம் வல்லினம் கசட தப்பற. அப்ப சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் அப்படின்னும் போது கசட தப்பற. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிராமர்ல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஒரிஜினலா எப்படி சொல்லணும் இதை வந்து பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதுதான் கரெக்ட். இஞ்சி இஞ்சி இன்னி இந்து இன்னி இன்னு வந்து அப்படியே சொல்லணும். ஆனா நம்ம அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது அப்படின்றதுனால கசட தப்பற நம்ம எரள வாழல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மேல புள்ளி எழுத்து வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம் வல்லின மெய் எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள் அது மாதிரி இடையின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சோ அப்ப அந்த மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வல்லினமா மெல்லினமா இடையினமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்ப கா அப்படின்னா இக்கு கூட்டலா கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ. அப்ப வல்லின எழுத்துக்களா எது இருக்குன்னா கா வரிசை இருக்கு வந்து. அதே மாதிரி சா வரிசை டா வரிசை தா வரிசை பா வரிசை ரா வரிசை. அப்ப இந்த வரிசையில வர்றது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நமன அப்படின்னும் போது அது என்ன வரிசை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெல்லின வரிசை. எரள வளல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடையின வரிசை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா அகைன் அது 216 தான் வந்து. அப்ப உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்து வந்தா நமக்கு 216. அது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து 3ஆ பிரிக்கிறோம் வந்து 72 72 72. சோ அப்ப 6 into 12 ஏன்னா 6 எழுத்து தானே கசட தப்பற அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப கசட தப்பற அப்படின்னா 6 எழுத்து
அந்த 6 into 12 12 யாரு அப்படின்னா உயிரெழுத்து தான் திருப்பி சரி அது உயிரெழுத்து சேர்ந்ததான் காக்கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ் அப்படின்னு வந்து முடியும் சோ அது முடியும் போது 6 into 12 72 திருப்பி 6 into 12 72 திருப்பி 6 into 12 நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் 6 எழுத்துக்கள் இருக்கு வெளியில எழுத்துக்களா இருந்தாலும் 6 வெளியிடமா இருந்தாலும் 6 இடையிடமா இருந்தாலும் 6 அறிமுகம் அதான் நம்ம மனப்பாடம் பண்ணிடுறது நல்லது அறிமுகம் சோ அப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சார்பு எழுத்துக்கள் அப்படின் போது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா உயிர் எழுத்துக்கு மெய் எழுத்துக்கு ஒன்னா சேர்ந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அதுல நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது உயிரும் மெய்யும் ஒன்னா சேரும் போது மொத்தம் 12 18 எழுத்துக்கள் ஒன்னா சேர்ந்து உயிர்மெய் உருவாக்குது அந்த உயிர்மை என்ன அப்படின்னா வந்து 216 அறிமுகம் அந்த 216 எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம எப்படி தன்மை எப்படி பிரிக்கிறோம்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரிக்கிறோம் அறிமுகம் மாத்திரை அளவு எப்படி இருக்கும் அந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா உயிர்மை கருத்துல அது ஆயுதம் அறிமுகம் ஆயுத எழுத்து அப்படின்னும் போது அந்த எழுத்து வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து 3 புள்ளிகள் வச்சிருக்கும் அது வேற வேற என்னென்ன பேர் இருக்கு நமக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா क्वेश्चन கேட்டிருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது நமக்கு பல தடவை நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க அதனால அக்கேனம் என்று அழைக்கப்படும் எழுத்து எது இந்த முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்றதும் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா முப்புள்ளினா 3 புள்ளி வச்சோம்னா ஆயுத எழுத்து முப்பார் புள்ளி அதுலயும் முப்பார் அப்படின்னா 3 புள்ளி இருக்கு ஆனா தன்னிலை அக்னேனம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு டஃபா அக்கேனம் என்னன்னு கேட்டுருக்காங்க அது ஆயுத எழுத்து அது அக்குன்னு வந்துருச்சு இக்கு வந்துருச்சு வந்து பாத்தீங்கன்னா அக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்ப அக்கேனம் அப்படின்னா ஆயுத எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும் வந்து நுட்பமான ஒழிப்பு முறை உடையது அக் அப்படிங்கிறது நுட்பமான ஒழிப்பு முறை தான் சொல்றது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் தனக்கு முன் ஒரு குறில் எழுதி அதாவது எப்பவுமே ஆயுத எழுத்து எப்படி வரும்பா அப்படின்னா முன்னாடி ஒரு குறில் இருக்கும் அந்த குறில் எழுத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்தாவும் இருக்கலாம் அல்லது உயிர்மையா இருக்கலாம் ஆக மொத்தத்துல தனக்கு முன்னாடி ஒரு குறில் வந்து அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து அந்த அக்கு அப்படின்னு வந்துடும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சுக்கணும் உயிர்மை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது உயிரெழுத்து மெய் எழுத்து ஒன்னா சேரணும் அப்ப என்ன வராதுன்னா கசட தப்பற அதோட வரிசை வரும் இக்கு இச்சு இட்டு வராது அப்ப ஆயுத எழுத்து அப்படின்னும் போது அந்த வல்லின உயிர்மை அதுக்கு பின்னாடி வரணும் இப்ப கா இருக்கணும் அதனோட வரிசை அப்படியே போனோம் இல்ல சா இருக்கணும் கா சா ட தா பா ரா வந்து அப்ப என்னோட வரிசை இந்த மாதிரி போய் முடிஞ்சதுன்னா அது வந்து என்னன்னா ஆயுத எழுத்து ரூல் ஆயுத எழுத்து அப்படின்னா இந்த காவரிசை காக்கா கி குக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த சாவரிசை தாவரிசை தாவரிசை பாவரிசை ராவரிசை அதனுடைய வரிசை வரணும் அதுக்கு முன்னாடி யாரு இருப்பா அப்படின்னா அக்கு ஆயுத எழுத்து இருக்கும் அப்ப ஆயுத எழுத்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அதுக்கு முன்னாடி யார் இருப்பா அப்படின்னா குறில் எழுத்து என்னது ஒரு மாத்திரை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அ இ உ ஏ எல்லாமே குறில் ஆ அப்படின்னு அப்ப அந்த மாதிரி குறில் எழுத்துக்கள் வரணும் சரி வேற என்ன குறில் எழுத்து இருக்கு அப்படின்னா இந்த உயிர் எழுத்துல இருக்கிற குறில் வந்து மெய் எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தோட சேர்ந்ததுன்னா அப்ப உருவாகிற எழுத்துன்றது அதுவும் குறில் தான் ஏன்னா நம்ம வந்து மாத்திரையோட அளவுனா உயிர் எழுத்து வச்சுதான் சொல்லுவோம் வந்து இப்ப கா அப்படின்னும் போது இக்கு கூட்டல் ஆ வந்து அப்ப ஆனா ஒரு மாத்திரை அப்ப கா அப்படின்றது முன்னாடி வரலாம் வந்து ஆ முன்னாடி வரலாம் பா முன்னாடி வரலாம் பாதான் வரக்கூடாது சோ அப்ப இது எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12 அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த 12 உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் 5 அந்த 5 குறில் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து முன்னாடி வரணும் அப்படி வந்தா அப்ப நம்ம அப்படி வந்துதான் அந்த ஆயுத எழுத்து வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வறுமொழியில வந்து இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா வல்லினமா கண்டிப்பா இருக்கும் வல்லினம் என்னன்னா கசட தப்பற காவரிசை சாவரிசை தாவரிசை தாவரிசை பாவரிசை ராவரிசை அறிமுகம் சார் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ரைட் அவ்வளவுதான் அப்ப ஆயுத எழுத்துக்கான ரூல்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரூல் முடிஞ்சிருச்சு குறில் எழுத்து வந்து அப்ப தனக்கு முன் ஒரு குறில் தனக்கு பின் வந்து என்னன்னா வல்லின எழுத்துக்கள் இருக்கணும் வல்லின உயிர்மை எழுத்துக்கள் இருக்கணும் அப்ப வல்லின உயிர்மை எழுத்தை கொண்டு இருக்கும் அப்படின்னு அடுத்து தனித்து இயங்குமான இயங்குவீங்க தனித்து பொருள் தருமா பொருளே தராது அப்ப ஆயுத எழுத்து தனித்து இயங்காது அப்படிங்கிறோம் அடுத்து முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குது இப்ப உயிரி மெய்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து உயிர் எழுத்து என்ன ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது முன்னாடி குறில் இருக்குன்னு சொல்லியாச்சு ஆறு வந்து குறில் அப்படின்னு உயிர் எழுத்தா இருக்கலாம் அல்லது உயிர்மைய எழுத்தா இருக்கலாம் இப்ப கா உயிர்மை எழுத்து தான் வந்து குறில் தான் அப்ப அது இருக்கலாம் பா சொல்லலாம் வந்து அப்ப என்ன பண்ண உயிரெழுத்தையும் வந்து அதே ஒரு மெய்யும் சார்ந்து இயங்குறதுனால இதுவும் சார்பு எழுத்தா வருது அப்ப ஏன்பா வந்து சார்பு எழுத்துல வந்து ஆயுத எழுத்து இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து சார்ந்து தனித்து இயங்காது அப்படின்னு பார்த்தாச்சு அப்ப அதுதான் காரணமா போட்டு கூட்டு காரணம் கேட்டாங்கன்னா நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணலாம் அடுத்த அளவரை ஃபர்ஸ்ட் உயிர்மை அடுத்த ஆயுதம் அடுத்து என்ன பண்றோம் வந்து உயிரிழப்படை ஒற்றலப்படை அப்படிங்கிறோம் சோ அப்ப நமக்கு அளபடை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அளபடைன்னா அளபெடுத்தல் அளபெடுக்கிறது எதுக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இனிமையை கூட்டுறதுக்காக வந்து அந்த இசையை வந்து கூட்டுறதுக்காக
இப்ப அம்மா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க ஓசை நயத்துக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு எழுத்து நம்ம எக்ஸ்ட்ராவா போடுறோம். தம்பி அப்படின்னும் போது என்ன ஆகுது, கடைசியா ஒரு ஈய சேர்க்கிறோம். ஏற்கனவே தம்பியில வந்து பாத்தீங்கன்னா முடிவு ஈ தான், ஆனா நம்ம அளவெடுத்து என்ன பண்றோம், ஈயாக்குறோம், அதுக்கு பக்கத்துல ஒரு எழுத்து போறோம். சோ அப்படி நம்ம போடும்போது அதுக்கு பேரு தான் என்னன்னா அளவெடுத்து. அளவெடுத்துனா நம்ம ஓசை நயத்துக்காக, செய்யும் ஓசை நயத்துக்காக, இல்ல நம்மளுடைய அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா வந்து கூடுதலா நம்ம என்ன பண்றோம்னா அதற்கு இனமான ஒரு குறிகள் எழுத போறோம். இப்ப ஒரு நெட்டெழுத்து இருக்கும், நெட்டெழுத்துனா நெடில் எழுத்து இருக்கும், அந்த நெடில் எழுத்துக்கு இனமான ஒரு குறில் எழுத்து போட்டீங்க அப்படின்னா அதான் வந்து அளபடை. அப்ப அளபடையில நமக்கு வகைகள் இருக்கு, என்னென்ன அப்படின்றத பாப்போம். ரொம்ப ஈஸி தான். இப்ப நீண்டு ஒழித்தல் அப்படின்னா அளபடையோட பொருள் அதுதான், நீண்டு ஒழிக்குது. ஏன் ஒழிக்குது அப்படின்னா நீட்டு ஒழித்து பேசுறது உணர்வுக்கு, அந்த இனிய ஓசைக்கு. அப்ப உணர்வுக்கு அம்மா அப்படின்னும் போது அம்மா முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து உணர்வுக்காக. அம்மா அப்படின்னும் போது அது உணர்வு, தம்பி அப்படின்னும் போது அது உணர்வு, அம்மா தம்பி அப்படின்னும் போது அதுல உணர்வே இல்லை. என்ன டக்குன்னு கூப்பிடுறோம் அவ்வளவுதான், எதுவும் இருக்காங்க. அம்மா அப்படின்னும் போது அது உணர்வை வெளிப்படுத்துது. ஓசை நேயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போடதான் செய்யறோம். அது என்ன அப்படின்றத அழகா வந்து கீழே வந்து பார்க்க போறோம், வாங்க பார்ப்போம். அப்ப அளபடை மொத்தம் எத்தனை வகைப்படும், இரு வகைப்படும். என்னப்பா அளபடைனா உயிரிழப்படை, ஒற்றளப்படை. உயிரிழப்படை அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்காட்டு வந்து ஓ ஓதல். இந்த ஓ ஓதல் அப்படின்னா வந்து கட்டல் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல நல்ல நூல்களை கற்க வேண்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒற்றளப்படை அப்படிங்கும் போது இலங்கு. சோ அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டு வந்து போட்டுட்டோம். நம்ம உயிரிழப்படையில் என்ன வருது, ஒற்றளப்படையில் என்ன வருது அப்படின்னு அடுத்து பார்க்க போறோம். இப்ப உயிரிழப்படை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எழுத்த உடைய வந்து அதை எப்படி பிரிக்கணும்னா மொத்தம் 3 பிரிக்கணும் அறிமுகம். அதே மாதிரி உயிரிழப்படை அப்படின்னும் போது வந்து அந்த அளவெடுத்தல் நீண்டு ஒழித்தல் அப்படின்றது முதல்ல வரும். வந்து அதான் ஓ ஓதல் அப்படின்னு பார்த்தாச்சு, அங்க முதல்ல வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இடையிலையும் வரும், அடுத்து இறுதியிலும் வரும். அப்ப 3 இடத்துல வரக்கூடியதான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்படை அறிமுகம். அப்ப மொழிக்கு முதலில், இடையில், இறுதியில் அறிமுகம். அப்ப உயிர் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு நீண்டு ஒழிக்கும் போது அறிமுகம். அப்ப நெட்டெழுத்துக்கள் இனமான குற்ற எழுத்துக்கள் அவற்றின் பின்னாடியே வந்துடும். அப்ப நெட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி அவற்றின் இனமான குற்றெழுத்துக்கள். இப்ப எக்ஸாம்பிள் ஓ ஓ அப்ப நெட்டெழுத்து எது, நெடில் எது, ஓ ஓ அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து அதற்கு இனமான குற்றெழுத்து, அந்த குறில் அறிமுகம். இப்ப இது அடுத்தடுத்து வந்துருது, பின்னாடியே வந்து சேர்ந்துருது அப்படின்றதுதான் நம்ம ஓதுல உயிரிழப்படை. மொத்தம் எத்தனைனா 3 மாத்திரை பெறும் அறிமுகம். 3 மாத்திரை என்ன அப்படின்னா வந்து செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை சொல்லி மொத்தம் 3 வந்து பிரிக்கிறோம். அப்ப செயலில் பயன்படுத்துறது செயலிசை அளபடை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப செயலிசை அளபடை அப்படிங்கும் போது என்னன்னா செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அறிமுகம். அப்ப செயல ஓசை குறையுது, நிறைவு செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நெட்டெழுத்துக்கு அளவெடுக்கு, நெட்டெழுத்துக்கு என்ன குற்றெழுத்து அதோட தொடர்ந்து வரும் அப்படிமுகம். அதை வந்து நம்ம செயலிசை அளபடை. செயலிசை அளபடை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை. இன்னிசை வேற, இசை நிறை வேற, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ அப்ப இசை நிறை அளபடை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா செயலிசை அளபடையை சொல்றோம். இப்ப அளவெடுத்தல் அப்படின்னும் போது வந்து பெரும்பாலும் ஈரசை சீராக வரும். இதெல்லாம் செயலிசை அளபடை ஈரசை சீராகவே நமக்கு வருது அனுப்புகிறோம். சோ அப்ப ஈரசை சீராகவே வரும் பெரும்பாலும். இப்ப பாத்தீங்கன்னா முதல் அளவெடுக்கிறது ஓ ஓதல். ஓதல் அது ஓ ஓதல் அப்படின்னு ஓ ஓதல் அப்படின்னு சொல்லும் போது இது அளவெடுத்திருக்கு வந்து உரார் குறுநோய் அப்படின்னு. அப்ப உரார் குறுநோய் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த உரார் அப்படின்னு உரா அப்படின்னும் போது இங்க ஆ வருது, அப்பக்கத்துல திருப்பி ஆ வருது வந்து. அப்ப அந்த ஆ அதாவது உரார் குறுநோய் அப்படின்னும் போது இடையில வருது வந்து. அடுத்து நல்ல படா பறை. அப்ப படா அப்படின்னும் போது டா அப்படின்னா ஆ வருது, அப்புறம் திருப்பி ஒரு ஆ வருது வந்து. இங்க கவனிச்சா தெரியும் ஓ ஓ ஈஸியா புரிஞ்சிருச்சு வந்து. இப்ப உராருக்கு அப்படிங்கும் போது அந்த ராவை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்ப ரா அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து இதை பிரிக்கிறதுக்கான வழி ரா வந்து. சோ அதை எப்படி பிரிக்கலாம்னா இரு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கணும் வந்து. அப்ப இரு கூட்டல் ஆன்னு பிரிச்சீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து. அதே மாதிரி இப்ப படா அப்படின்னும் போது வந்து நமக்கு அந்த உராருக்கு அப்படிங்கும் இரு கூட்டல் ஆ பிரிச்சாச்சு, அப்புறம் ஒரு ஆ இருக்கு வந்து. அப்ப திருப்பியும் வந்து ஆ அப்படின்னு, அப்ப இது ரெண்டும் அடுத்தடுத்து வருது அறிமுகம். இப்ப படா அப்படின்னும் போது வந்து டா அப்படின்னு நம்ம எப்படி பிரிக்கலாம், இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இட்டு கூட்டல் ஆன்னு பிரிச்சீங்கன்னா திருப்பி என்ன வருது, ஆ வருது. சோ அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் வந்து அளபெடுத்திருக்கு அளபெடுத்திருக்கு. அப்ப ரா அப்படின்னு இரு கூட்டல் ஆன்னு போடுறோம், டா அப்படின்னு இட்டு கூட்டல் ஆ போடுறோம், அப்ப அளபெடுத்திருக்கு அறிமுக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொன்னோம், ஓவதல் உரார் படா அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் வந்து என்னன்னா அளவெடுத்திருக்கு. அப்ப மொழி முதல் அப்படின்னா ஓவதல், மொழி இடை அப்படின்னா வந்து ஒரு நடுவில் வருது, படா அப்படின்னும் போது இறுதியில வந்திருக்கு அறிமுகம். சோ இதோட பொருள் என்ன, இது எங்க வருது, ஏன்னா இது வந்து எடுத்துக்காட்டா கொடுத்தாலும் நமக்கு இதனுடைய இலக்கியங்கள் என்ன செய்யலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பார்த்துட்டு நல்லது. சோ அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து இங்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நோட்ஸா வந்து நீங்க வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன விளக்கம் வந்து பாத்துறோம். இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இதுவும் இருக்கும், இதை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம்.
இப்போ ஓதல் வேண்டும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓதல் வேண்டும், அதுதான் நல்ல நூல்களை ஓதுதல் வேண்டும், படித்தல் வேண்டும், கற்றல் வேண்டும் அப்படின்றது அவருடைய பொருளா வந்து இருக்கு அப்படின்னு. சோ அப்ப ஓதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓசை அளவெடுக்கணும் அப்படிங்கிறதா ஓ ஓ அதாவது ஓ அப்படி வருது. ஆனா உராறு குறுநோய் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா இது என்னன்னா திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு குறள் வந்து. திருக்குறள் வரக்கூடிய குறள் அப்படின்னும் போது உரார் குறுநோய் உரைப்பாய் கடலை செராய் வாலிய நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து சொல்றா. என்ன சொல்றானா, நான் இந்த உரார் குறுநோய் அப்படின்னா வந்து அதாவது நான் படுற அந்த துன்பம் அப்படின்றது இந்த காம மிகுதியால, காதல் காதலின் காரணமா நான் படுற துன்பம் அப்படின்றது யாருக்கு வந்து புரிய போறது இல்ல, அந்த தலைவருக்கு வந்து புரியவே போறது இல்ல. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து என் நெஞ்சமே நீ வந்து நீ நல்லா வாழ்வ, ஆனா நான் படுற துன்பம் வந்து அந்த தலைவனுக்கு புரியாது. இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து அவனுக்கு வந்து அதை புரிய வைக்க ட்ரை பண்றதுன்றது கடலைய வந்து நம்ம வந்து தூர்வாடுறதுக்கு சமம். அதாவது கடலை தூர்வாருன்னா இப்ப கடல்ல இருக்க நீரை வந்து வாரி இறைக்கிறது சமம். கடலுக்கு நீரை வாரி நம்ம இறைச்சோம்னாலும் அந்த கடலுக்கு நீர் வற்றுமானா வற்றாது. அப்ப வந்து இந்த செயல் வந்து முற்றே பெறாது அப்படின்றது. சோ அப்ப பண்ணிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரிதான் வந்து நம்ம தலைவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய துன்பம் வந்து காதல் காரணமா அவருடைய துன்பம் வந்து புரிய போகுதுன்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு. சோ அதுதான் வந்து உரார் குறுநோய் உரைப்பாய் கடலை செராய் வாலிய நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. வழிமோக்கிறோம் வந்து இன்பத்து பால் வந்து சொல்றாரு. வந்து இதுல வந்து சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா அன்பு இல்லாதவர் யாருன்னா வந்து தலைவர் உரார் அப்படின்னு பாக்குறோம். உறவினர் சுற்றத்தான் உரார் அப்படின்னா வந்து தன்னிடம் அன்பு இல்லாதவர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அவரு அன்பில்லாத ஒருத்தர்கிட்ட வந்து மிக்க துன்பம் தரும் காமநோய் ஒண்ணு குறுநோய் ஒண்ணு. சோ அதை போயிட்டு நம்ம என்னுடைய நெஞ்சை நீ சொல்ல ட்ரை பண்ற, ஆனா அது வந்து அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து வருந்தி சொல்ற மாதிரி ஒரு குறளை வந்து படைச்சிருக்காரு வள்ளுவர் அப்படின்னு. அடுத்து நல்ல படாப்பறை அப்படின்னு பாக்குறது. நல்ல படாப்பறைனா மங்களம் இல்லாத ஒளியை வந்து எழுப்பாது அந்த பறை அப்படிங்கிறதா அவருடைய பொருள். இது புறநானூற்று பாடலா இருக்கக்கூடிய ஒரு வரியா இருக்கு. பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்கள் வந்து அவங்க வந்து அறிவிப்புகள் வந்து ஊர்ல வந்து என்ன பண்ணா முரசு கொட்டி சொல்லுவாங்க. அப்ப அந்த முரசு கொட்டி அவங்க அறிவிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நல்ல செய்தியை மட்டும்தான் வந்து அது வந்து முரசு வந்து அறிவிக்குமா, கெட்ட செய்தியா இருந்தா அந்த முரசு வந்து நம்ம தட்டினால வந்து பார்த்தா அது வந்து ஒளி வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகளா இருக்கு. நம்ம கற்பனையில தான் சொல்லியிருக்காங்க வந்து. சோ அப்ப நம்ம அந்த முரசு கொட்டுறது அப்படின்னா அமங்கலமான விஷயத்துக்கு முரசு வந்து ஒலிக்காது அப்படின்னு அதனுடைய பொருளா வந்து இருக்கு அறிமுகம். சோ அப்ப நம்ம சுருக்கமா என்ன சொல்லலாம், ஓவதல் வேண்டும் என்று நல்லவற்றை கற்க வேண்டும். உரார் குறுநோய் அப்படின்னா அன்பில்லாதவன் ஏற்படும் காதல் துன்பம் அப்படிமுகம். நல்ல படாப்பறை அப்படின்னா தீயவை ஒலிக்காத மங்களம் முரசு அப்படின்னு அதனுடைய பொருளா வந்து இருக்கு அறிமுகம். இதே நீங்க சேர்த்து அந்த பொருள் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவதல் வேண்டும் நல்ல நூலை கற்க வேண்டும். உரார் குறுநோய் அப்படின்றது வந்து திருக்குறள் அப்படிங்க. அந்த குறள் நோட் பண்ணிக்கோங்க, அந்த பொருள் எழுதிக்கோங்க. நல்ல படாப்பறை அப்படின்றது என்னன்னா புறநானூற்றுல வரக்கூடிய வரிகள் அப்படின்னு அதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா அமங்கலமானதை ஒலிக்காது, மங்களமான மட்டும் ஒலிக்கும் அப்படின்னா அதனுடைய பொருளா வந்து இருக்கிறது. அடுத்து இன்னிசை அளபடி. இப்ப செயலிசை அப்படின்னு செயல்ல ஓசை குறையும் போது எங்க பயன்படுத்துறாங்க, ஓவதல் வேண்டும், உரார் குறுநோய், நல்ல படாப்பறை அப்படின்னு பார்த்தாச்சு. இன்னிசை அளபடி அப்படின்னு போது என்னன்னா ஓசை குறையாத இடத்துல இனிய ஓசைக்காக என்ன பண்றாங்கன்னா குறில் நெடிலாக அளப்பெடுப்பது வந்து. அப்ப ஓசையே குறையல வந்து, ஆனா இருந்தாலும் அங்க அகைன் நம்ம வந்து அளவெடுக்க வைக்கிறது, அது இன்னிசை அளபடி. அப்ப செயலிசை அளபடினா நமக்கு ஓசை குறையும் இடத்துல வந்து அப்ப குறைஞ்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஓசை குறையும் போது நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து செயலிசை அளபடி வந்து. ஓசை எல்லாம் குறையல, கரெக்டா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் நாம் வந்து இனிய ஓசைக்காக நம்ம பயன்படுத்தினா அதை இன்னிசை அளபடை அப்படின்னு. அது வந்து நம்ம செயலிசை அளபடை ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம், இசை நிறை அளபடை என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இசை நிறை வேற இன்னிசை வேற. இன்னிசைனா நம்ம கூடுதலா வந்து கூட்டுறோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இங்கே நம்ம என்னன்னா குரல் தான் வந்து கெடுப்பதும் கிட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் முளை அனுமதிக்கிறோம். மழை நாள் நமக்கு நல்லதும் நடக்கும், மழை நாள் நமக்கு கெடுத்து நடக்குது அப்படின்னு. சோ அப்ப கெடுப்பதும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறது, இதுதான் இருக்கிறது வந்து. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓசையை கூட்டுறதுக்கு கெடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குறில் நெடிலா இருக்கு அவ்வளவுதான், ஆனா என்ன அளவெடுக்கல வந்து. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெடுப்பதும் அப்படின்னு கெடுப்பதும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கெடுப்பதும் அப்படின்னும் போது என்னன்னா இன்னிசைக்காக வந்து. அப்ப இனிய இசைக்காக வந்து அப்ப நமக்கு ஓசை குறையல, ஓசை இருக்கு, என்ன இருக்கு, கெடுப்பதும் அப்படின்றது நமக்கு நெடிலாதான் இருக்கு, ஓசை குறையவே இல்லை. ஆனா நம்ம இன்னும் என்ன பண்றோம், இனிய இசைக்காக கூட்டம் கெடுப்பதும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப தூ அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம எப்படி தூவை வந்து நம்ம எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இது ஒரு உயிர்மை எழுத்து வந்து. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா மெய்யெழுத்து என்னப்பா அப்படின்னு இத்து, எல்லாருக்குமே தெரிஞ்சதா வந்து. அதே வந்து நமக்கு மெய்யெழுத்து வந்து இத்து வருது, உயிரெழுத்து என்ன வரும் அப்படின்னா தூ அப்படின்னு வருது. அப்ப என்ன வருது அப்படின்னா ஊ அப்படின்றதுதான் நமக்கு வருது. அப்ப அது வந்து நெடில் ஊ அப்படின்னு நெடில் வந்துருச்சு. இப்ப அதற்கினமான அப்படிங்கும் போது என்னது நமக்கு திருப்பி ஒரு ஊ போட்டிருக்காங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறில். அப்ப அந்த நெடிலுக்கு இனமான குறில் அப்படின்னு வந்துருச்சா, அப்ப கெடுப்பதும்
கெடுப்பதும் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து அது என்னன்னா இன்னிசை அளபடை அப்படிங்களா. அப்ப கெடுப்பதும் அப்படின்றது வருது, அது வந்து சாதாரண வார்த்தை. அந்த இடத்துல வந்து நம்ம ஓசையை கூட்டுறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெடுப்பதும் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம திருப்பி ஓசை குறையவே இல்லை, ஓசை நல்லாதான் இருக்கு, ஆனா அது இன்னிசையா மாத்துறதுக்காக நம்ம கெடுப்பதும் அதையும் நம்ம செய்தியில தான் வருது. ஆனா இது வந்து செய்தி செயலப்படி நம்ம சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா ஓசை குறைந்த இடத்துல நம்ம கூட்டணும்னா அது செய்தி செயலப்படை வந்து ஓசை குறையவே இல்லை, ஏன்னா அங்க தூண் இருக்கு, நெடில் இருக்கு. நம்ம திருப்பி நம்ம என்ன பண்றோம் வந்து அந்த இடத்துல என்ன போடுறோம் அப்படின்னா வந்து அதற்கிடமான ஒரு குறில் போடுறோம், போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து கூட்டுறோம் அப்படிமா. அப்ப கெடுப்பதும் அப்படின்றதே போதுமானதா இருக்கு, ஆனா இன்னிசையா வந்து மாத்துறோம். நம்ம இந்த எடுத்துக்காட்டு அதே தான் கேட்பாங்க திருப்பி, அது நீங்க போயிட்டா வந்து போதும். அடுத்து சொல்லி செயலப்படை அப்படின்னும் போது ஓசை குறையாத இடத்திலும் வந்து ஒரு பெயர் சொல் வந்து வினையச்ச பொருள் தருமாறு அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். அப்ப ஓசை குறையாத இடத்துல வந்து இப்ப திருப்பி ஓசை குறையல வந்து என்னாச்சு, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செய்தி செயலப்பட ஓசை குறைந்த இடத்தில் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஆட் பண்றோம். அப்ப ஓதல் அப்படிமுக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரார் குறு நோய் வந்து அடுத்து படா அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இதுல என்ன பண்ணணும், ஓசை குறைஞ்சிருக்கு, கூட்டுறதுக்காக நம்ம பண்றோம், சரி ரைட். ஆனா ஓசை குறையாத இடத்துல நம்ம வந்து கூட்டுறோம் அப்படின்னா அது வந்து இன்னி செயலப்படையா இருக்கு. இங்கேயே நமக்கு என்ன ஓசை குறையாத இடத்துல ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தருமாறு அப்படிங்கிறோம். அப்ப பெயர் சொல் அப்படின்றது வந்து பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர் சொல்லணும். அது வினையச்ச பொருள் தருமாறு மாறுது. வினையச்சம் அப்படின்னும் போது என்ன ஆகும், அதுக்கு நமக்கு ஷார்ட்கட் இருக்கு, ரொம்ப ஈஸி தான் வந்து. இப்ப அது பெயரச்சம் அப்படின்னா ஆள போய் முடியும், வந்த பையன் அப்படின்னா. அது வினையச்சம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஊழம் முடியும் வந்து. இப்ப நம்ம எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றது நம்ம இந்திய கிராமர் நம்ம பாத்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை முடிச்சு நம்ம திருப்பி போலாம். அப்ப செயலில் ஓசை குறையாத இடத்திலும் ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தருமாறு அளவெடுப்பது சொல்லிசை அளவிடை. இப்ப பெயர் சொல் என்னப்பா அப்படின்னா வந்து நசை அப்படின்னா விருப்பம், இது வந்து பெயர் சொல் வந்து. இப்ப நம்ம அது எப்படி மாத்தணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து விரும்பி அந்த நசை அப்படின்னு மாத்திரம். அப்ப விரும்பி எனும் பொருள் தருவதற்காக நசை என அளவெடுப்பது, இவ்வாறு அளவெடுப்பது சொல்லி செயலப்படை. அப்ப நம்ம என்ன சொல்ல ஒரு பெயர் சொல் வினையச்ச பொருள் தருமாறு மாத்தணும். அப்ப விருப்பம் அப்படின்னா நசை அப்படின்னு பாக்குறோம், இது வந்து பெயர் சொல். விரும்பி அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நசை அப்படின்னு நம்ம மாத்துறோம், அந்த வார்த்தையை மாத்தணும். அப்ப நசை வந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து வினையச்சம் அப்படி பாக்குறோம். வினையச்சம்னா என்ன ஆகுதுன்னா ஒரு வினை அப்படின்னா ஒரு செயல் ஆக்ஷன் தான். அப்ப ஆக்ஷன் அப்படிங்கும் போது வினை அப்படின்றது வந்து விரும்பி அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வந்து. அப்ப விருப்பம் அப்படின்னு அப்ப விரும்பி அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன். ஆனா என்ன விரும்பி முற்று பெறல, அப்ப முற்று பெறாம இருந்ததுன்னா அதுதான் நம்ம வினையச்சம் அப்படின்னு வந்து. இப்ப அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கிராமர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றத பாத்துருவாங்க. சோ அப்ப வினையச்சம் அப்படின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின குறிப்பு இது நீங்க என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். அதனால இங்க வந்து அடிஷனல் நோட்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் என்பது ஒரு பொருள் அல்லது செயலின் முற்று பெறாத வினைச்சொல் அப்படின்னு எச்சவினை வந்து முற்று பெறல மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. அப்ப இன்னொரு வினைமுற்று கொண்டு வேணும் நமக்கு, அப்படி இருந்தாதான் முடியும் வந்து. சோ அப்ப ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து வினையச்சம் அப்படின்னு. அப்ப ஒரு வினைச்சொல் பாதியில் நின்று எச்சமாகி தன் பொருள் நிறைவு செய்ய மற்றொரு வார்த்தை ஆக்ஷன் வேர்டு முற்று மற்றொரு வார்த்தை அப்படின்றதுன்னா வினைமுற்று கொண்டு முடிப்பது. நம்ம இப்ப எளிமையான சான்றாக படித்து அப்படின்னு பாக்குறோம். அப்ப தூ அப்படின்னும் போது ஊண்டு வருது வந்து. அப்ப எழுதி ஈ வருது, ஓடி ஈ வருது. அப்ப இந்த இடத்துல படித்து எழுதி ஓடி அப்படின்னு என்ன முற்று பெறல வந்து. படித்து என்ன படித்து, ஓடி என்ன ஓடி, எழுதி என்ன எழுதி அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு வினைமுற்றை கொண்டுதான் முடிக்கணும். படித்து இந்த வந்தான் வந்தான் அப்படின்னும் செயல் வந்து. பையன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயரச்சம் வந்த பையன் அப்படின்னும் போது அந்த இடத்துல பெயரச்சம் வந்து பாத்தீங்கன்னா பையன் அப்படின்றத பெயர் சொல்ல கொண்டு முடியுது. இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா வினையச்சம் அப்படின்னும் போது வினைமுற்றை கொண்டு முடியும். அப்ப வினைமுற்று அப்படின்னும் போது படித்து வந்தான் அப்படிம்பாங்க, வந்தான்னா செயல்லாம் வந்து. அடுத்து எழுதி முடித்தான் செயலக்கூடிய, ஓடி மறைந்தான் வந்து. அப்ப படித்து எழுதி ஓடி அப்படின்னா நமக்கு ஊழ வரணும் இல்ல ஈழ வரணும் முடிவு அப்படி வந்துச்சுன்னா ஈஸியா இருக்கு. அதை நம்ம கீழே நம்ம கொடுத்திருக்கோம். இதில் படித்து எழுதி ஓடி அப்படிங்கிற சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா முற்று பெறாம இருக்கு. அப்ப ஒரு வினைமுற்றை கொண்டு நம்ம முடிக்கிறோம். வினைமுற்றுனா வினையை நான் திருப்பி முற்று பெறுது, அது முற்று பெறதுக்கு ஒரு வினையை வந்து போடுறோம். அந்த வினை என்னன்னா இப்ப படித்து வந்தான், எழுதி முடித்தான், ஓடி மறைந்தான் அப்படின்னு. அப்ப வினையச்சத்தை கண்டுபிடிப்பதற்கு எளிய ஷார்ட்கட் அப்படின்னு நம்ம இதுதான் சொல்லலாம் அப்படின்னா ஊ அல்லது ஈ விகுதி இருந்தது அப்படின்னா அது வினையச்ச சொற்கள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப செய்து அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ இருக்கு, ஓடி டி அப்படின்னும் போது இத்து கூட்டல் ஈ இருக்கு, படித்து டாட்னா அந்த புள்ளியில மேல இருக்குது இத்து கூட்டல் ஊ இருக்கு அப்படின்னு. அப்ப இன்னொரு சொல்ல போட்டாதான் நமக்கு வந்து முடியும். வந்தான் செய்தான் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த இது ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருது. அப்ப வந்து போனான் அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்படின்னா வந்து வினையச்சம், போனான்னா வினைமுற்று, அது போட்டுதான் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம்.
அப்ப வினையெச்சத்தின் வகைகளை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா பின்னாடி நம்ம இருக்கோம், நம்ம புக்லயே இருக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்துட்டு ஈஸியா இருக்கும். தெரிநிலை வினைச்சம் என்பதும் குறிப்பு வினைச்சம். தெரிநிலைனா காலம் நமக்கு தெரியும், இந்த வினையச்சம் வந்து தெரிந்த காலம் என்னது, இறந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லணும்னா தெரிநிலை வினைச்சம். குறிப்பு வினைச்சம்னா பண்பு மட்டும்தான் இருக்கும், அங்க வந்து காலத்தை வந்து குறிப்பா உணர்த்தாது. அப்ப காலத்தை வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினைச்சம். இப்ப காலம் அப்படின்னு எழுதி வந்தான், அப்ப பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிருது. வந்து எழுதி வந்தான் மணிமுகலாம், எழுதுனது என்னது பாஸ்ட் கடந்த காலத்தை போயிருது. குறிப்பு வினைச்சம் அப்படின்னும் போது காலத்தை வெளிப்படையாக சொல்லாது. மெல்ல நடந்தான் அப்படின்னு, மெல்ல நடந்தான் வந்து அப்ப நமக்கு என்ன இது அப்படின்னா காலம் தெரியல, என்ன காலம் நமக்கு தெரியல மணிமுகம். சோ அப்ப நடந்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வினைமுற்று. மெல்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பண்பு குறிக்குது. அப்ப பண்பை உணர்த்தும், அந்த காலத்தை வந்து உணர்த்தாது. அப்ப குணத்தை குறிப்பால் உணர்த்துகிறது, ஆனா காலத்தை வெளிப்படையா சொல்லல அப்படின்னா அது வந்து குறிப்பு வினையச்சம் மணிமுகம். சோ அப்ப காலத்தை வெளிப்படையா காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி, மெல்லனா மெதுவா வந்து சத்தம் இல்லாம, இல்லைன்னா ஸ்லோவா போறது, இல்லைன்னா எந்த ஒரு நாய்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணாம போறது. அப்ப சத்தத்தை ஏற்படுத்தாம போறதுக்கு மெல்லன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். மெதுவா வந்தது நம்ம மெல்லன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனா பண்பைதான் குறிக்குது. அங்க மாத்திரம் பூனை வந்து என்ன பண்ணும், அது மெல்ல நடந்து வந்தது நம்ம சொல்லுவோம் பூனை. ஏன்னா பூனை வந்து இப்ப என்ன பண்ணணும், எலியை பிடிக்க போகுது அப்படின்னும் சத்தமே எல்லாம் வரும் இந்த பூனை வரக்கூடியது. அது காட்டு விலங்குகள் அப்படிதான் இருக்கும், அந்த அட்டாக் பண்றது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் வந்து தூங்கிட்டு இருக்கும், அந்த நாயை வந்து சிறுத்தை வந்து கவிட்டு போகும். சிறுத்தை அப்படியே படிக்கட்டு ஏறி வரும், அப்படியே அந்த நாயை சுத்தி வரும், சுத்தி கரெக்டா அது கழுத்துக்கிட்ட போகும். அது வரையும் அந்த நாய் வந்து ஸ்மெல்லும் பண்ணாது. அந்த சிறுத்தை அதை வந்து என்ன சொல்றது, சுத்து போட்டிருக்கு ஸ்கெட்ச் போடுறது சொல்ல, அந்த போடுற வரைக்கும் அந்த நாய்க்கு எதுவும் தெரியாது. டக்குன்னு ஒரு கவிட்டு நாயை தூக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த வளர்ப்பு நாய்க்கு ஒரு பிரச்சனை. அப்ப நாய் வந்து எந்த அளவுக்கு வந்து அலர்ட்டா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம மனிதர்கள் வந்தா வந்து நாய் வந்து அலர்ட்டாவே இருக்கு, அதுல எந்த டவுட் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய செருப்போ ஷூவோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சத்தமே எல்லாம் வரல. ஆனா நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பான்னு சொல்லுவோம், அதனுடைய கால் தரம் அப்படின்றது வந்து ரொம்ப மென்மையா இருக்கும். வந்து அவன் மென்மையா வச்சு வந்து பாத்தீங்கன்னா வர்றது அப்படின்றது நடக்குது அப்படிங்க. சோ இப்ப இதை பொறுத்தவரையும் நம்ம அவ்வளவுதான் சொன்னோம். இதுல இருக்கிறது நீங்க இந்த வினையச்சம் 2 வகை அப்படின்னு நீங்க சேர்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம், எடுத்துறாங்க. இப்ப நம்ம இந்த பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா உரணசெய் உள்ளம் துணையாக சென்றார், வரணசெய் இன்னும் முளை அப்படின்னு குரல் தான். அகைன் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வலிமையான அந்த வலிமையான ஒரு மனப்பாங்கோட என்ன பண்றாருன்னா பொருள் தேடி போறாரு, அந்த உள்ளத்தை வந்து துணையா கொண்டு போறாரு. அப்படி போனவரை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி தலைவி வந்து சொல்றா. இது நமக்கு இன்பத்து பாலதான், நசைனா விருப்பம், விரும்பி அப்படின்னு நோக்கிறோம். இப்ப நம்ம வந்து கிராமர் பார்த்தாச்சு. இப்ப குரலை பொறுத்தவரையும் நம்ம குரல் நமக்கு இம்பார்ட்டன் தான். அது என்ன சொல்றாருன்னு பாப்போங்க. உரணசெய் அப்படின்னா வலிமை வெற்றியை விரும்பி, உள்ளம் துணையாக சென்றார்னா தன் மனதை துணையாக கொண்டு பிரிந்து சென்றார். வரணசெய் இன்னும் முளைனா அவர் திரும்பி வருவதை ஆசைப்பட்டு இன்னும் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி வந்து சொல்றார். அப்ப தலைவருடைய பிரிவை வந்து தலைவி தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு கருத்தா வந்து இது வந்து இருக்கு மறைமுகம். அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இப்ப நம்ம உயிரிழப்படை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அவ்வளவு. அப்ப உயிரிழப்படை அப்படின்னா மொத்தம் 3 ஆண்டு பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயலிசை அலைபடை மறைமுகம். இது வந்து இசைநிறை அலைபடைன்னு சொல்லுவோம், மறந்துடக்கூடாது. இன்னிசை அலைபடை மறைமுகம் வந்து அப்ப செயலிசை அலைபடை, இன்னிசை அலைபடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை அப்படின்னா வந்து ஓசை குறையாத இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இனிய ஓசைக்காக நம்ம வந்து சேர்க்கிறோம் மறைமுகம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை அலைபடையா வந்து இருக்கு மறைமுகம். அதுக்கு கடைசியா வந்து சொல்லிசை அலைபடை அப்படின்னு இங்கே ஓசை குறையல. ஆனா அந்த ஓசை குறையாத இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா வினையச்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயர் சொல் வந்து வினையச்ச பொருள் தருமாறு நம்ம மாத்தி நம்ம பயன்படுத்துறது அறிமுகம். அப்ப நசை அப்படின்றது நசை அப்படின்னு பாக்குறோம். அப்ப விருப்பம் அப்படின்னு இருக்கு, அதை வந்து நம்ம விரும்பி அப்படின்னு நம்ம மாத்தி இருக்கோம். அப்ப வினைச்ச பொருள் தருமாறு நம்ம மாத்தணும் அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னா சொல்லிசை. அப்ப செயலிசை, இன்னிசை, சொல்லிசை அப்படின்னு அந்த செயலிசை அப்படின்றது இசை நிறையாவும் இருக்கு. அடுத்து ஒற்றலப்படை. ஒற்றலப்படை அப்படின்னும் போது என்னன்னா செயல் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய வந்து மெய் எழுத்துக்களான யாரெல்லாம் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வெளியிடத்துல இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்துருச்சு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் 11 எழுத்துன்னு சொல்லி நம்ம கிராமர் புக்ல வந்து கொடுப்பாங்க. ஆனா 11 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், ஈஸியா போடுறதுன்னா மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்ப மெல்லினம் அப்படின்றது நம்ம. அடுத்து 6 எழுத்து இல்ல 4 தான் இருக்கு. ஆனா யாரு வராங்கன்னா இடையினம் தான் வருது. இடையினத்துல யாரு இல்ல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையினம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யார் அப்படின்னா யாரு இல்ல அப்படின்னா வந்து ரா இரு இருக்குல்ல, அது இல்ல. அப்ப யாரெல்லா வாழலா அப்படின்னும் போது இரு இல்ல. அடுத்து நம்ம சிறப்பு தமிழ் அகரம் அப்படின்னு சொல்லல, அந்த அகரம் சொல்லல சிறப்பு தமிழ் அகரம். அந்த இல்ல. சோ அப்ப நம்ம இரு இல்ல. மத்த யாரு இருக்குன்னா யாருக்கு வந்து
அடுத்து வா இருக்கு, அது இ இவ் இல் இல் இருக்கு, இந்த 4மே வந்துருச்சு. அப்ப இது 2 மட்டும்தான் இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? 6 + 4 10. இன்னும் ஒருத்தர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 எழுத்துக்கள் வந்து நமக்கு மெலிடத்துல அந்த ஞானமனம் வந்துருது. அண்ட் இடையினத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூ இ இல் இல் வந்துருச்சு. சிறப்பு தமிழ் அகரம் இல்ல, அடுத்து இரு இல்ல அப்படிமுகம் வந்து. அப்ப ஆயுத எழுத்து இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 11 அப்படிமுகம். சோ அப்ப ஒட்டலப்படை அப்படின்னா மொத்தம் 11 எழுத்துக்கள் இருக்கு. எப்படி நம்ம ஸ்பிளிட் அப் பண்றோம்னா 6 + 4 + 1 அப்படிமுகிறோம். சோ அப்ப அந்த 6 என்னப்பா அப்படின்னா வந்து மெலினத்துல இருக்கிறது, இந்த 4 என்ன அப்படின்னா வந்து இடையினத்துல இருக்கிறது, 1 என்னப்பானா ஆயுத எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்கவே மறக்காது. அப்போ ஒட்டலப்படை அப்படிமுகம். சோ அப்ப மொழிக்கு இடையிலும் இறுதியும் வரும் அப்படிமுகம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது மொழி முதல்ல வருது வந்து அளபடை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் இடையில வருது. இது வந்து மொழிக்கு இடையிலும் இறுதியும் வரும். எங்க வராதுன்னா மொழி முதல்ல வராது அப்படிமுகம் வந்து. சோ எங்கின் இறைவன் இக்கிலாங்காகிய கையரா இன்னுயிர் அப்படிமுகம். இது ரொம்ப சூப்பரான வரிகள். அதனால இந்த வரி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த வரியை கொடுத்து நம்ம கேட்கிறோம், திருவாசகத்துக்கு ஒருவார் ஒரு வாசத்துக்கு ஒருவார் அப்படின்ற மாதிரி ஒரு அடைமொழியே இருக்கு. அப்ப திருவாசகத்துல மாணிக்க வாசகர் உருகி பாடும்போது என்ன சொல்றாருன்னா எங்கிறைவன் எங்கிறைவன் எக்கிழங்காகிய கையரா இன்னுயிர் அப்படின்றார். இந்த பாடல் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லா பாத்துருவோம். முக்கியமான பாடல் தான் மாணிக்க வாசகருடையது. திருவாசகத்துல அவர் வந்து பாடிய பாடல் அப்படிமுகம். அதுல என்ன இருக்கு அப்படிமுகம். திருவாசகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவாசல வரக்கூடிய 84 பாடலா வந்து இருக்கு. எங்கின் இறைவன் எவ்விடத்தான் என்னாங்கு எங்கிழங்காகிய கையரா இன்னுயிர் ஒழிக்கின்றனே அப்படின்றார். உருகி உருகி பாடுறதுல வந்து வல்லவர் யாருன்னா மாணிக்க வாசகர் நமக்கு தெரியும். சோ அப்ப அவரு என் இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த இடத்தில் இருக்கான் என்று தேடி அலையும் போது அவனை காண முடியாமல் ஏமாற்றம் அடைகிறேன்றார் வந்து. அப்ப அப்படி ஏமாற்றம் அடையும் போது அந்த ஏமாற்றம் எப்படி இருக்குன்னா நெஞ்சில் கூர்மையான என்னன்னா எஃகு வால் இருக்குல்ல, அந்த வால் அப்படி நெஞ்சில வந்து பாய்க்கிற மாதிரி இருக்கு. அந்த பாய்ச்சல் மின்னுவது போல வந்து அத்தனை கொடிய வேதனை வந்து. அப்ப நம்ம நெஞ்சில வந்து அந்த எஃகு வால் அது பல இருக்கு, அது அப்படியே நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா இறைவனை தேடி அலைகிறேன், ஆனா என்னால இறைவனை கண்டுபிடிக்க முடியல. அந்த வேதனையால் என்ன செய்வதென்று தெரியாமல் முற்றிலும் செயலற்று போய் கையராய் திகைத்து நிற்கிறேன். இறைவனை அடைய முடியாத இந்த துயரத்தால் என் இனிய உயிர் இன்னுயிர் என் உடலை விட்டு பிரிந்து போகும் நிலைக்கு ஆளாகிறது என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். அப்ப இறைவனை தேடி அலைகிறாரு, இறைவனை காணவும் முடியல, அவர் அடையவும் முடியல அப்படின்னும் போது அது எப்படி இருக்குன்னா பலபலன்னு இருக்கக்கூடிய கூர்மையான ஒரு வாள் எடுத்து நெஞ்சில வந்து குத்துற மாதிரி இருக்கு. அது வந்து என்னுடைய உயிரை விட்டு பிரிஞ்சிடும் போல இருக்கு, சீக்கிரமான காட்சி கூடிய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்காசர் வந்து உருகி பாடுற மாதிரி இருக்கு. அப்ப எங்கின் இறைவன் எங்கிழங்காகிய கையராய் இன்னுயிர் அடைவோம். இப்ப நம்ம கிராமருக்கு வருவோம் வந்து, இப்ப பாடலை விட்டுருவோம். அப்ப எங்கின் இறைவன் எங்கிலாங்கிய கையரா இன்னுயிர் அப்படின்னும் போது இந்த இடத்துல எங்க வந்து பாத்தீங்கன்னா அளவெடுக்கு. அது மாதிரி ஆயுத எழுத்து அளவெடுத்திருக்கு. ஆனா எங்க அளவெடுத்திருக்கு மொழியோட வந்து இடையில இறுதியிலிருந்து அளவெடுக்கும், முதல்ல வந்து வராது பணிமுகம். சோ அதுதான் ஒட்டலப்படை. இப்ப உயிரிழப்படை அப்படின்னு 3 வகை பார்த்தாச்சு. ஒட்டலப்படைனா 11 எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்துக்காட்டு இந்த வரிகள் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னால அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். அடுத்து குட்டியிலுகரம் அப்படின்னு எடுக்கும்போது ஃப்ரெண்ட் வந்து குட்டியிலுகரம் அப்படின்னு என்னன்னா வந்து இப்ப குட்டியிலுகரம் அப்படின்னா குறைந்து ஒலிக்கிறது தான் வந்து. அப்ப குறுகி ஒலிக்கக்கூடியது அப்படின்னு வந்து இப்ப உதாரணத்துக்கு குழந்தை வகுப்பு பாக்கு அப்படின்னு வந்து இப்ப குழந்தை வகுப்பு பாக்கு அப்படின்னு முடியக்கூடிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 சொற்களும் கூ எனும் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பே காணும். இப்ப 3 சொற்கள இப்ப குழந்தை அப்படின்னும் கூ வந்து முதல்ல வருது, வகுப்பு அப்படின்னும் இடையில வருது, பாக்குல வந்து இறுதியில வருது. அப்ப சொல்லும் போது எந்த இடத்துல கூ வந்து முழுமையா ஒழிக்குது, எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைந்து ஒழிக்குது. இப்ப குழந்தை வகுப்பு பாக்கு அப்ப முதல் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கிறது அறிமுகம். இப்ப குழந்தை அப்படின்னு கூ அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த கூ அப்படின்னா என்னது இக்கு கூட்டல் வந்து இப்ப ஊ என்ன அர்த்தம் ஒரு மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா உயிரெழுத்து வந்து அப்ப முழுமையா ஒழிக்குது ஒரு மாத்திரை. வகுப்பு வகுப்பு கூ அப்படின்னும் போது அங்கேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா முழுமையா ஒழிக்குது ஒரு மாத்திரை. அதே வந்து பாக்கு அப்படிங்கும் போது பாக்கு அப்படிங்கும் போது அந்த குறைந்து ஒழிக்குது. அப்ப இந்த இடம் அரை மாத்திரையா நம்ம குறைச்சிடுறோம். கூ அப்படின்னும் போதும் பாக்குல வர கூ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரையா இருக்கு காலம் தான். அப்ப நீண்டு ஒழிக்கக்கூடிய காலமா இருந்ததுன்னா அது வந்து 2 மாத்திரை. குறுகி ஒழித்தா அதாவது குறுகி ஒழிக்கிறதுனா குறிலா இருக்கிறதுனா ஒரு மாத்திரை. காலத்துல சொல்றோம் நம்ம வந்து சத்தமா சொல்றது அப்படின்னு கிடையாது வந்து. இப்ப அப்படின்னும் போது காலம் நீண்டு ஒழிக்குது, அதனால 2 மாத்திரை. அப்படின்னா வந்து குறுகிய காலம் ஒழிக்குது, அதனால ஒரு மாத்திரை. ஆனா நார்மலா கூ அப்படின்றது வந்து பாக்குல வந்து இன்னும் ஷார்ட்டா குறைஞ்சது. அப்ப டைம் வந்து ரொம்ப கம்மியா நம்ம வந்து அதை வந்து ஒழிச்சோம் அப்படின்னா அது குறுகி ஒழிக்குது, அது குட்டியிலுகரம். இப்ப குட்டியிலுகரம் அப்படின்னு வரும்போது யார் உள்ள வரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம சொன்ன இந்த கூ அப்படின்னு எழுத்து வச்சு நம்ம சொல்றோம். அப்ப முதல் இடையில் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கிறது, இறுதியில வரும்பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு மாத்திரைக்கு பதிலாக
அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது அப்படின்னு. அப்ப ஒரு மாத்திரை இருந்து அரை மாத்திரை குறைஞ்ச பாக்கு குறைஞ்சிருச்சு, அந்த கு அப்படின்னு டக்குன்னு முடிச்சிடறோம். அது வந்து கு அப்படிங்கும் போது நமக்கு கு 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 அப்படிங்கும் போது ஒரு மாத்திரை 2 மாத்திரை, பாக்குல இன்னும் ஷார்ட்டா குறைஞ்சு அதனால அரை மாத்திரை. அப்ப இந்த குற்றியில் இருக்கிற எழுத்துக்கள் என்னப்பா அப்படின்னா வந்து கு சு டு து பு ரு, மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 எழுத்து இருக்கு. அப்ப கு சு டு து பு ரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரைகள் குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறோம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கிறது என்ன சொல்றோம்னா குட்டி இலக்கம் வந்து. அப்ப நம்ம கூட்டு காரணம் கூட போட்டு கேட்கறது வாய்ப்பு இருக்கு வந்து. இப்ப இந்த 6 எழுத்து வந்து பாத்தீங்கன்னா தனக்குரிய மாத்திரையில் என்னது குறைந்து ஒலிக்குது. அப்ப தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து குட்டியல் உகரம் எனப்படும் அப்படிங்கிறது. ஏன் குறையுது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது மொழி இறுதியில வந்தா குறையும், மொழி முதல்ல இடையில வந்தா குறையாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குட்டியல் உகரம் அப்படிங்கிறது. இப்ப குட்டியல் உகர எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எஃகு அப்படின்னு பாக்குறோம். அது எஃகு வந்து குசுடு குசுடு துப்புடு அது எக்ஸாம்பிள். எஃகுல கு, காசுல சு வந்து, சு டு பாட்டுல டு வந்து, து பந்து சால்புல வந்து பூ வந்து, பயனில ரு வந்து. அப்ப குசுடு துப்புரு கடைசியில வந்து நம்ம குட்டியில ஒரு எழுத்துக்கள் வந்து இந்த குசுடு துப்புரு அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப அது வந்து குட்டியில உகரம் நம்ம சொல்லிடணும் வந்து. குட்டியில உகரத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நெடில் தொடர் குட்டியில உகரம்னா நெடில் எழுத்து வரும் அடுத்து வரும் வந்து. இப்ப நெடில் தொடர் நெடிலை தொடர்ந்து வரும் குட்டியில உகரம். அப்ப நெடில் எழுத்து இருக்கணும், இருந்தா அதுக்கப்புறமா என்ன இருக்கணும் கு சு டு து பூரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இப்ப நெடிலை தொடர்ந்தா இப்ப பா நெடில் பக்கத்துல கு பாகு, மா நெடில் பக்கத்துல சு மாசு, பா நெடில் டு குறில் எழுத்து, அப்ப கா அப்படின்னா நெடில், து வந்து குறில் எழுத்து. அப்ப இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குட்டியிலகம் என்று அழைக்கப்படுகிறது வந்து. அடுத்து ஆயுத தொடர் குட்டிலகம் அப்படிங்கும் போது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. இப்ப ஆயுத எழுத்து தொடர்ந்து வரனா இப்ப ஆயுத எழுத்து இருக்கு, அதை தொடர்ந்து ஒரு குட்டியில எழுத்து ஆயுத தொடர். அப்ப நெடில் தொடர்னா நெடில் அடுத்து வரணும், ஆயுத தொடர்னா ஆயுத எழுத்து அடுத்து வரணும். உயிர் தொடர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உயிர் தொடர் குட்டில உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரணும் வந்து. அப்ப உயிர்மை எழுத்து என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து அரசுல சூ இருக்கு வந்து, ரா என்ன அப்படின்னு பார்த்தா உயிர்மை எழுத்து வந்து. அதே மாதிரி கயிறுல ரூ இருக்கு, ஈ என்னன்னா உயிர்மை எழுத்து, ஈனா நமக்கு அந்த ஈ போட்டு கூட்டல் ஈ போடணும் வந்து, அப்படி போட்டா உயிர்மை எழுத்து. அதாவது 9 அப்படின்னா பானா இப்பு கூட்டலா வந்து. சரி மாதிரி வரலாறு அப்படின்னும் போது லா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லு கூட்டல் லா அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஆகமத்துல உயிர்மை எழுத்து அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உயிர் தரக்கூடியலாம் உயிர்மை எழுத்து அடுத்து வரணும். அப்ப உயிர்மை எழுத்து அடுத்து வந்துச்சு அப்படின்னா அப்ப உயிர்மை எழுத்து அப்படின்னா வந்து உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்தா உயிர்மை எழுத்து, அது அடுத்து வந்துச்சுன்னா அது வந்து நம்ம உயிர் தரக்கூடியவங்க. ஆயுத எழுத்து அடுத்து வந்துச்சுன்னா ஆயுத தரக்கூடியவங்க. நெடில் எழுத்துக்கு அடுத்து வந்துச்சுன்னா நெடி தரக்கூடியவங்க சொல்லுவோம். அப்ப நெடில் எழுத்துக்கு அடுத்து வந்தாலும் வந்து அதே மாதிரி ஆயுதத்தை அடுத்து வந்தாலும் அது மாதிரி உயிர்மை தொடர எடுத்து வந்துச்சு அப்படின்னா அது உயிர் தரக்கூடியவங்க. வன் தரக்கூடியல கூட மட்டும் வல்லின எழுத்து குறிக்கும். வண்ணா வல்லினம் வந்து வல்லினத்துக்குன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. அப்ப கசட தப்பற இதான் வந்து வல்லின எழுத்துக்கள். அப்ப அதை தொடர்ந்து வரணும் பண்ணுவாங்க. வல்லின எழுத்துக்கள் எங்க பாருங்க பாக்கு இக்கு இருக்கு வந்து, இக்கு இச்சு பேச்சுல இச்சு இருக்கு வந்து, பாட்டுல இட்டு இருக்கு, பத்துல இத்து இருக்கு, உப்புல இப்பு இருக்கு, பட்டுல இட்டு இருக்கு. அப்ப அப்ப என்னன்னா வந்துடணும் வல்லின எழுத்து இருக்கணும், வல்லின மெய் எழுத்து இருக்கணும், அதை தொடர்ந்து குட்டியில இருக்கிற எழுத்து இருக்கணும். இப்ப பாருங்க கூ இருக்கு, சு டு து பு ரு வந்து. அப்ப இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்தர குட்டியில இருக்கிறமா இது வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப இக்கு இருக்கு இச்சு இருக்கு இட்டு இருக்கு எத்து இப்பு இரு அப்படின்னு பாக்குறோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்தர குட்டியில இருக்கிற எடுத்துக்காட்டு அப்படின்னு. மேல்தொடர் குட்டியில இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே எழுத்துக்கள் நம்ம இங்கு இஞ்சு இன்னு 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 வந்து. சோ அப்ப இந்த 6 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து வரணும் அப்படின்னு. அது தொடர்ந்து என்னவா வரணும் அப்படின்னா குட்டியில எழுத்தணும் என்ன வரணும். இப்ப பாருங்க பங்குல இங்கு இருக்கு, அது அடுத்து கூ இருக்கு, மஞ்சுல இஞ்சு இருக்கு, அது அடுத்து சூ இருக்கு, பந்துல இம் இருக்கு, அதை தொடர்ந்து பூ இருக்கு, பந்துல இந்து இருக்கு, அது தொடர்ந்து தூ இருக்கு, அம்புல இம் இருக்கு, அது தொடர்ந்து பூ இருக்கு, கன்றுல இம் இருக்கு, அது தொடர்ந்து ட்ரூ இருக்கு. அப்ப கு சு டு கு சு அதே டு இல்ல தூ இருக்கு, பூ இருக்கு, பூ பண்புலையும் அம்புல இருக்கு, ரூ வந்து கன்றுல இருக்கு. அப்ப அது வருது. அப்ப மெயின் தொடர் குட்டியில இருக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன அப்படின்னும் போது இங்கு இஞ்சி இன்னு 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 வந்துச்சுன்னா அது தொடரும். இடைத்தொடர்னா உங்களுக்கு தெரியும், இடையினா யாருக்குல இடைத்தொடர் இடையினம் அப்படின்னா வந்து அதை வச்சு யாரெல்லாம் வாழல இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு அப்படின்னு சொல்லி வரணும், அதை தொடர்ந்து வரணும் வந்து. சோ அப்ப இதுல வந்து இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வர குட்டியில் இருக்கிற சொற்கள் இல்லை. அப்ப இவுக்கு மட்டும் சொற்கள் இல்லை இல்ல இல்லாம இருக்காரு. அதனை சு டு ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தொடர் குட்டியில் இருக்கிற சொற்கள் இப்ப இல்ல அறிமுகம்.
சோ அப்ப இது வந்து இல்ல. ஆனா இடையினம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது இடைத்தொடர் குட்டியில் இருக்கணும் அப்படின்னா இடையில எழுத்துக்கள் இருக்கும், அதை தொடர்ந்து குட்டியில் ஒரு எழுத்துக்கு கடைசியில இருக்கணும். ஆனா இவ்வளவு இல்ல கிடையாது. அது மாதிரி சு டு ரு அப்படிங்கிறது இடையில எழுத்துக்கள் அடுத்து வர்றது கிடையாது. அடிமுகம் இதான் குட்டியில் உகரம். அடிமுகம் முட்டியில் உகரம் அப்படின்னு எடுக்கும்போது தனி குரல் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக அணிமுகம். ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். அப்ப வல்லினம் அல்லாத எழுத்துக்கள் இப்ப நமக்கு குற்றிலக்கணம் அப்படின்னா வந்து குறுகி ஒலிக்குது, முற்றிலக்கணம் அப்படின்னு முழுமையா ஒலிக்கிறது. அப்ப முழுமையாக ஒலிக்கிறது அப்படின்னா தனி குரில் எழுத்தை அடுத்து இப்ப தனி குறிலா இருக்கணும். குறில் எழுத்துனா நமக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு பாக்குறது. எழுத்து அடுத்து வரும் வல்லின உகரங்கள். வல்லின உகரங்கள் யாரு? கசாடா, தப்பறைக்கு, சீட்டு, திப்பேரு அப்படின்னு பாக்குறோம். அது வந்து ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக உழைக்குது. அது இப்ப குறிலா இருந்தாதான் ஒரு மாத்திரை வரும், நெடிலா இருந்தா 2 மாத்திரை ஆயிடும். அதனால தனி குறில் இருக்கணும், வந்து வல்லின உகரங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக வந்து ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். அப்ப வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். இப்ப ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவு முழுமையாக ஒலிப்பதுதான் நம்ம முற்றியல் உகரம் அப்படின்னு வந்து முற்றியல் உகரத்துக்கு எடுக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது கசடா தப்பர அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப கசடா தப்பர அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதுல என்ன இருக்கும்? பா இருக்கா, அதனால பூ பா வந்து அதே மாதிரி வந்து இப்ப விடு, அது, வரு, மாவு, ஏழு அடிமுகம். இப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனி குறில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எழுத்து தான் தனி குறில் வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆ குறில் தான், வா குறில், மா சரி தனி குறில் எழுத்து அடுத்து வரும் வல்லின உகரங்கள் வந்து. அப்ப வல்லின உகரங்கள் அப்படின்னும் போது வந்து இந்த மாவு மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும். இப்ப புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. மாவு 7 அப்படின்றது வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் வந்துருது. வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 7 அந்த லூ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஊ அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இங்க வந்து நமக்கு கு, சு, டு, து, பூரு ஒண்ணு. சோ அப்ப ஆரம்பத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து முடிச்சிருவோம். இந்த பூ, புகு, பசு, விடு, அது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வரு அப்படின்றது தனி குரலே எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம குறையவே இல்லாது. அதனால முற்றில உகரம். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் அல்லாதது அப்படின்னு எடுத்துட்டா இப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவு அப்படின்னு பாக்கணும், அது மாதிரி 7 அப்படின்னு பாக்கணும். சோ இந்த இடத்துல என்ன நெடில் எழுத்து வருது, அந்த தனி குறில் பார்த்தா இந்த நெடில் எழுத்து வருது. சோ அதுக்கு அடுத்து ஊ வந்து, அடுத்து லூ வந்து. அப்ப ஊ லூ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது வந்து ஓசை குறையா, அதாவது வல்லினம் அல்லாத உகரங்களா வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்போதும் முழுமையாக ஒலிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆகத்துல நமக்கு முற்றியல் உகரம் அப்படின்னும் போது நமக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா புகு, பசு, விடு, அது, வரு அப்படின்றது முற்றியல் உகரமா எடுத்துக்கலாம். இதை மட்டும் நான் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ மாவுக்கு 7க்கு விளக்கத்தை மட்டும் நான் அடுத்த வகுப்புல சொல்லிடுறேன். தமிழின் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாரியில பயன்படுத்துறோம். கரம் அப்படின்னு எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் சொல்லிட்டு போகலாம். சோ அப்ப எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்னு பயன்படுத்தும். அது குறில் எழுத்துக்கு இந்த கரம் அப்படின்னு பயன்படுத்தும். நெடில் எழுத்தா இருந்தா கான் அப்படின்னு பயன்படுத்தும். அப்ப ஐகான், கௌகான் அப்படின்னு பயன்படுத்தும். குறில் எழுத்து ரெண்டுமே பயன்படுத்தக்கூடியனா இப்ப மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறிலுக்கும் பயன்படுத்துறோம், நெடிலுக்கும் பயன்படுத்துறோம். அப்ப காரம், அப்ப கரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குறிலுக்காகவும், அதே வந்து நெடிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான் வந்து குறில் நெடில் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா காரம் அப்படின்னு பயன்படுத்துறோம். அது ஆயுத எழுத்துக்குன்னா அது வந்து அக்கேனம் ஏற்கனவே பார்த்தோம், கேனம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. சோ அப்ப முட்டியில் உகரம் அப்படின்றது அவ்வளவு. குட்டியில் உகரம் முடிச்சாச்சு. குட்டியில் உகரம் எழுத்துக்கெல்லாம் குசுடு, துப்புரு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அதை வச்சு நம்ம ஃபுல்லா பாத்துட்டோம். குட்டியில் உகரம் அப்படின் போது வரகு கூட்டல் யாது அப்படிமுகம். சோ அப்ப வரகு கூட்டல் யாது அப்படின்னா வரகு யாது அப்படிமுகம். சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வரகு கூ வந்து என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நமக்கு என்னவா கீயா வந்து மாறுது வந்து. அப்ப வரகு கூட்டல் யாது அப்படின்னும் போது வரகு யாது அப்படின்னு மாறுது. அப்ப ஒலிக்கிறது அப்படிமுகம். அப்ப ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவை குறைந்து ஒலிக்கிறது. அப்ப ஒரு மாத்திரை ஒலிக்கணும், ஆனா அரை மாத்திரையே குறைஞ்சிருச்சு வந்து. இப்ப நம்ம குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் வந்து பாத்தீங்கன்னா குட்டியல் உகரம். அது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னா குட்டியல் உகரம். அப்ப இந்த இகரமா வந்து மாறுது. சோ அதுதான் வந்து குற்றியல் இகரமா இருக்கு அழிமுகம். இங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து மாத்திரை அளவு வந்து குறையுது அழிமுகம். அப்ப உகரத்துல என்ன பார்த்தோமோ அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு இகரமும் இருக்கு அழிமுகம். சோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப உகரம் இகரமாக மாறும்
அப்படிங்கிறோம். அதான் வந்து குற்றியல் இகரம் அப்படிங்கிறோம். அப்ப அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இப்ப கொக்கு கூட்டல் யாது அப்படின்னா குக்கி யாதுன்னு. அப்ப கூ வந்து என்னவா மாறுது, கீயா வந்து மாறுது. கீனா இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு. அப்ப கூல இக்கு கூட்டல் ஊ இருக்கு. அப்ப ஊ வந்து என்ன, உகரம் வந்து இகரமா மாறுச்சு. அதே நாடு யாதுன்னா நாடி யாது, எனப்படுவது யாதுன்னு எனப்படுவது யாது, வந்து தோப்பு யாதுன்னா தோப்பி யாது அப்படிங்கிறோம். சோ அப்ப இங்க என்ன ஊ வந்து ஈயா வந்து மாறுது. அப்ப உகரம் இகரமா மாறுச்சுன்னா குற்றியல் இகரம் அப்படிங்கிறோம். அடுத்து வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா மியா என்பது ஒரு அசைச்சொல் அப்படின்னு வந்து ஓசை நேயத்துக்காக நம்ம பயன்படுத்துறது வந்து. இப்ப மியா அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா மீ அப்படின்றது வந்து இம்மு கூட்டல் ஈ அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அது ஈயா இருக்கு மியா வந்து. சோ இப்ப இந்த இகரம் அப்படின்றது வந்து என்னன்னா குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை அளவு எப்ப குறையுது அப்படின்னா சொற்களை பயன்படுத்தும் போது குறையுது. இப்ப கேள் கூட்டல் மியா அப்படின்னா கேன்மியா வந்து. அப்ப கேன்மியா அப்படின்னு வரும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம அந்த மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு குறையுது. அதே மாதிரி செல் கூட்டல் மியா அப்படின்னா சென்மியான்னு மாறுது. சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய அளவுல குறைந்து வருது அப்படின்னு ஓசை நேயத்துக்காக பயன்படுத்துறதுதான் வந்து. சோ அப்ப இது இரண்டாவது இடம். அப்ப உரையாடல்கள் இப்ப இருக்கானா இல்ல, இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப கேன்மியா சென்மியா அப்படின்னும் போது மியா அப்படின்னும் போது வந்து அந்த இடத்துல வந்து அதனுடைய மாத்திரை அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரையா இருக்கு. அது அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கக்கூடிய இடமா இருக்குன்னா சொற்கள் இருக்கு அறிமுகம். அடுத்து ஏழாவதா இருக்கிறது ஐகார குறுக்கம் அறிமுகம். அப்ப ஐகார குறுக்கம் அப்படின்னும் போது வந்து நம்ம ஐ கை பைன்னு சொல்லும் பொழுது தனக்குரிய மாத்திரை வந்து முழுமையா ஒழிக்கும். இந்த நம்ம ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள். அ இ உ ஏ அந்த. சோ அப்ப வந்து ஓ இந்த 5 எழுத்துக்கள். அப்ப அ இ உ ஏ ஓ சரி ஓ தான். அப்ப நம்ம 5 எழுத்துக்கள் தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நெடில் எழுத்துக்கள். இதுல நம்ம குழப்பம் எப்போ வரும் அப்படின்னா ஐல கண்டிப்பா நம்ம குழப்பறோம். ஐ வந்து ஒரு மாத்திரையா 2 மாத்திரையா அப்படிங்கும் போது இப்ப ஆக்கு என்னமான எழுத்து ஆ இருக்கு. அப்ப ஆ வந்து குறில், ஆ வந்து நெடில் சொல்லிடும் வந்து. அதே மாதிரி ஈக்கு ஈ வந்து அப்படின்னா இது எல்லாமே நெடில் எழுத்து வந்து. இது எல்லாமே குறில் எழுத்து அது கீழே வந்து. அப்ப இ அடுத்து வந்து என்ன வரும் வந்து உ ஊ வந்து. அப்ப உ ஊ அடுத்து ஏ ஏ வந்து. ஐ வந்து. அப்ப ஐ எங்க எழுதுனா இங்க தான் போறோம். அப்ப ஐ என்ன நெடில் எழுத்து அறிமுகிறோம். ஐ அடுத்து ஓ ஓ அவு வந்து. ஓ குறில் ஓ நெடில் வந்து. அடுத்து அவு அப்படிங்கிறது நம்ம இங்க வரும். அப்ப அது நெடில் எழுத்து. அப்ப மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா கூடுதலா வந்து 2 எழுத்து இருக்கு வந்து. அது வந்து நெடில் எழுத்தா நம்ம வந்து பாக்கணும் அறிமுகம். இப்ப ஐ கை பை அப்படின்னு கை அப்படின்னு அந்த இடத்துல ஐ தான் முடியுது வந்து. ஐக்கு கூட்டல் ஐ அப்படின்னு பாக்குறோம். பை அப்படின்னு இப்பு கூட்டல் ஐ அப்படின்னு. சோ அந்த இடத்துல வரும்போது 2 மாத்திரையா தான் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லுல ஒழிக்கும் பொழுது வையம் சமையல் பறவை அப்ப சொல்லோட முதல் இடை இறுதி அப்படின்னு போகும்போது அது மாத்திரையில வந்து குறைந்து ஒலிக்கிறது. அப்ப குறைந்து ஒலிக்கிறதுனால குறுக்கம் சொல்றோம். அதான் ஐகார குறுக்கம் அப்படின்னு பாக்கலாம். அப்ப எவ்வளவு குறைந்து ஒலிக்கிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வையம் அப்படின்றதுல 2 மாத்திரைக்கு 1.5 குறையுது. முதல்ல வந்தா 1.5 குறையும் வந்து. இடையில இறுதி வந்துச்சுன்னா 1 மாத்திரையா குறைஞ்சிடும். அப்ப 2 1.5 ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது 1.5 ஆயிடுச்சு. அதே 1 மாத்திரையா எப்ப குறையுதுன்னா சமையலும் பறவையிலும் குறையுது. அப்ப ஐகார குறுக்கம் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. அதே இடையில வந்துச்சு கலைஞன் வந்து பாத்தீங்கன்னா லை வந்து 1 மாத்திரை. இறுதியில வந்துச்சுன்னா பறவை வந்து வை வந்து 1 மாத்திரை அறிமுகம். அவுகார குறுக்கம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்கள்ல 2 மாத்திரையா இருக்கு. அவங்க நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதே வந்து ஒவ்வா இருந்தாலும் அது வந்து இவ்வு கூட்டல் அவங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி வந்தாலும் நமக்கு 2 மாத்திரையா வந்து இருக்கு. அதே வந்து சொற்கள் வரும்போது இப்ப ஔவையார் ஒவ்வால் அப்படின்னு வந்துச்சுன்னா குறைந்து 1.5 மாத்திரைகள் ஒலிக்கிறது. அப்ப நமக்கு ஔவையார் ஒவ்வால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது 1.5 மாத்திரை. நம்ம எப்படி ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் இடை இறுதி அந்த மாதிரி அவுக்கு கிடையாது. அவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மட்டும்தான் இருக்கும். ஔவையார் அப்படின்னு பாக்குறோம் அது வந்து 1.5 மாத்திரை வந்து. ஒவ்வால் அதுவும் 1.5 மாத்திரை இருக்கும். அங்க வந்து 1 மாத்திரையா இடையிலும் இறுதியிலும் வரும்போது குறையும். பறவை இறுதியில வரும்போது 1 மாத்திரையா குறையும் ஐ பார்த்தோம் வந்து. அந்த மாதிரி இங்க கிடையாது. ஔகாருக்கு இருக்கும். மகர குறுக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அம்மா பாடம் படித்தான் வந்து தனக்கு அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. இப்ப அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்கள் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கலாம். மகர மெய்யெழுத்து அப்படிங்கும் போது மெய்யெழுத்துக்கள்னாவே வந்து அரை மாத்திரை தான் வந்து. அப்ப உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அ இ உ ஏ ஓ எப்படி வந்துச்சுன்னா அது வந்து கோயில் எழுத்துக்கள். அதே வந்து அப்படின்னு வந்து நெடில் எழுத்துக்கள் 7 வந்துடும். இப்ப மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வரும்போது அரை மாத்திரை மறந்துடக்கூடாது. மெய் எழுத்துக்கள் வந்து அரை மாத்திரையா இருக்கும். இப்ப வளம் வந்தா அப்படின்னும் போது மகர மெய் எழுத்து அடுத்து வகர எழுத்து வருவதால் அரை மாத்திரை அளவு வந்து குறைந்து கால் மாத்திரை குறுக்கம்னா கம்மியாகிறது வந்து.
அப்ப ஏற்கனவே அரை மாத்திரை தான் இருக்கு, அது குறைஞ்சு கால் மாத்திரையா மாறினது அப்படிங்கும் போது எப்ப மாறுனா இப்ப வலம் வந்தான் அப்படிங்கும் போது அந்த மகர எழுத்து இருக்குல்ல அது அடுத்து வந்துச்சு, மகர மெய் எழுத்து அடுத்து மகர எழுத்து வருது. இப்ப இன்னு இருக்குல்ல அந்த இன்னுக்கு அடுத்து வா வந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன கால் மாத்திரையா குறைஞ்சிருது. இப்ப போலும் அப்படின்றத போலும் மாத்திரம் மருணம் அப்படின்னு மருமம் அப்படின்னு மாத்துறது செயல் ஓசைக்காக. அப்படி மாத்தும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்னுக்கு அப்புறம் இன்னும் வருது. அதே மாதிரி இப்ப 3 சொல்லி இன்னுக்கு அப்புறம் இன்னும் வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் என்ன ஆயிருதுன்னா குறைஞ்சிருது வழிமுகம். அப்ப மகர மெய்யானது இன்னு அது 2 சொல்லி இன்னு 3 சொல்லி இன்னு அந்த அதுக்கப்புறமா ஆகிய எழுது அடுத்து வரும் தனக்குரிய மாத்திரைகள் கால் மாத்திரையா குறைந்து வலிக்கிறது. அப்ப வகரத்துக்கு அடுத்து வரேன் அதே இன்னுக்கு அடுத்து வருது 2 சொல்லி 3 சொல்லி அப்பயும் குறைஞ்சிரும். அதுக்கு பேர் மகர குறுக்கம் வழிமுகம். ஆயுத குறுக்கம் அப்படின்னும் போது அஃது எஃகு ஆகிய தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது வழிமுகம். ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அஃது எஃகு அப்படின்னும் போது முழுமையாக ஒழிக்கிறது. நிலைமொழியில் தனி குரலை அடுத்து வரும் லகர லகர அதாவது நிலைமொழியில ஃபர்ஸ்ட் இருக்கிற சொல் இப்ப முன்னு இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா லகர லகரம் அப்படின்னு இல்லு பாத்தீங்கன்னா நமக்கு நகர லகரமா இருக்கு. அதை அடுத்து எது வரும் மொழியில தகரத்தோட சேர்ந்துச்சுன்னா அப்ப நிலைமொழியில யார் இருக்கணும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லகர லகரமா இருக்கும். அதோட சேர்றது என்னன்னா தகரத்தோட சேரணும். தகரத்து வரிசையில தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தௌ அப்படின்னு சொல்லி வருதுல அதான் அந்த வரிசை. அதோட சேரும் போது அப்ப நிலைமொழியில லகர லகரம்னா இல்லு வந்துருச்சு, வரும்போது தகர வரிசை தீ வந்துருச்சு. இப்ப 2 சேரும் போது அந்த இடத்துல முக்தி இது அப்படின்னும். அப்ப அந்த இடத்துல நமக்கு ஆயுத எழுத்துனாவே அரை மாத்திரை அப்படின்னு பாக்குறோம். அப்ப அரை மாத்திரை அளவுல குறைஞ்சு கால் மாத்திரையா மாறிடுது. அப்ப நம்ம மாத்திரை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா குறில் அப்படின்னும் போது நமக்கு குறில் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு மாத்திரை எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்ததுதான் ஆ இ அப்புறம் ஊ அப்புறம் ஏ அப்புறம் ஓ இது எல்லாமே குறில் எழுத்துக்கு எடுத்துக்காட்டு. இப்ப இதோட யாரோட போய் சேர்ந்தாலும் சரிதான், உயிர் எழுத்து மெய் எழுத்தோட சேர்ந்ததுன்னா உயிர் எழுத்தா மாறும்போது இதேதான் அவருடைய மாத்திரையா வந்திருக்கும். இப்ப எடுத்துக்காட்டு அந்த வரிசையை எழுதிடுறேன் உங்களுக்கு. இப்ப கா இருக்கு இப்ப கா இருக்கு, அதே மாதிரி கீ இருக்கு, கீ கிடையாது கீ அந்த வரிசை வந்துச்சா இது எக்ஸாம்பிளா நம்ம போட்டுக்கலாம். அடுத்த நெடில் எழுத்து அப்படின்னும் போது நம்ம மாத்திரையின் அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடில் 2 மாத்திரை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா நெடில் எழுத்துக்கு எடுத்துக்காட்டுனா ஆ இ உ ஏ ஐ போட்டுரும் ஐ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் இது நெடில் எழுத்து. இப்ப இது போய் சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் கா கி அப்படி போயிட்டு இருக்கும். இதே மாதிரி சீன்னு வரும் இங்க அப்படி போயிட்டே இருக்கும். இங்க சா இங்க சி அப்படின்னு போகும் அப்படி போகும் நெடில் எழுத்து. இப்ப கால் மாத்திரை அப்படின்னு இப்ப அடுத்து நெடிலுக்கு 2 மாத்திரை போட்டாச்சா, அதுக்கு அடுத்து அரை மாத்திரை யாருக்கு வரும் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு வரும். அது அரை மாத்திரை. உயிர்மை எழுத்து யாரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இக்கு இச்சு இட்டு இத்து அப்படின்னு போயிட்டே இருக்குல்ல, சாதாரண உயிர்மை எழுத்து. சரி அப்படி சொல்லோட வழியில எழுதிட்டேன். எல்லாமே வரும் எல்லாமே வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா காஞ்சா சாஞ்சா டானா அப்படின்னு போறோம் அந்த வரிசையில வரும். இதுவும் வரும். நம்ம இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம் நான் போடுவோமா, அதே மாதிரி யாரால அவளை போடுவோமா. அப்ப அரை மாத்திரை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இக்கு சீட்டு இந்த யாரால அப்படின்னு சொல்லிப்போம். இப்ப அந்த அரை மாத்திரை உரிமை எழுத்து மட்டும் இல்லாம வேற யாருக்கு வருவாங்க அப்படின்னா ஆயுத எழுத்துக்கும் இதுதான். அதே அரை மாத்திரை தான் அறிமுகம். சரி ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம இன்றைய வகுப்புல நம்ம முதல் தலைப்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்றோம். எழுத்து இலக்கணம் நம்ம முடிச்ச உடனே ஃபுல்லாவே ஒரு ரீகேப் அப்படின்றத நம்ம பண்ண போறோம். ஃபுல்லாவே ஒரு ரிவிஷன் அப்படின்னு பண்ண போறோம். நாளைய வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம எழுத்து இலக்கணத்துல அடுத்த பகுதி அப்படின்றத படிக்க இருக்கும் அறிமுகம். நாளைய வகுப்புல சந்திப்போம். மறந்துடாது இன்னைக்கு போயிட்டு இதை படிச்சுட்டு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இல்லைன்னா போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண குரூப் டிஸ்கஷன் இருக்கு, அதை அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு அதுலயே உங்களுக்கு டாபிக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆப்ல கொடுத்துருக்கோம். அதை பிராக்டிஸ் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு அப்படின்னு முடிஞ்சிடும்.
அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பா முடிக்க நீங்க என்ன ஆகும்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கறாங்கன்னு புரிஞ்சிடும். அடுத்து நீங்க ரிவிஷன் பண்ணுவோம் இன்னும் வசதியா இருக்கும். வீக்லி டெஸ்ட் ரிவிஷன் பண்றீங்க, அடுத்து நம்ம டெஸ்ட் பேட்ச் ரிவிஷன் பண்றீங்க, அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் போறீங்க, அடுத்து ஃபுல் மார்க் போறீங்க, அடுத்து எக்ஸாம் போகுது மாதிரி அந்த ரிவிஷன் கேள்வி எப்படி கேட்கறாங்க, இதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, நம்ம அடுத்த நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.